ஆண்டவரே எங்களோட இடைவிடுங்கப்பா. அப்படியே கண்களை மூடி சொல்லுங்க. தகப்பனே எங்களோட இடைவிடு. அப்படியே ஒவ்வொரு கத்திரி பேசுங்கய்யா. அப்படியே கண்களை மூடி சொல்லுங்க. ஏசப்பா அந்த கிருபைங்க மேலே இறங்கி வரட்டும், வார்த்தைங்க மேலே இறங்கி வரட்டும், வார்த்தைங்க மேலே இறங்கி வரட்டும். அந்த வார்த்தையினால் எங்களை நிரப்புங்கப்பா, எங்களை நிரப்புங்கப்பா, எங்களை நிரப்புங்கய்யா, எங்களை நிரப்புங்கய்யா. அப்படி வாய்த்திறந்து சொல்லுங்க. ஏசப்பா நல்ல நிலமாக அண்டவரே 100 மடங்கு பலன் கொடுக்குற நிலமாக ஆண்டவரே எங்களை பயன்படுத்துங்க. கத்திரங்களை மேம்படுத்துங்க. ஆண்டவரே எங்கள் வார்த்தையினால் எங்களை நிரப்பும்படியா ஜெபிக்கிறையா. ஒரு வார்த்தையினால் கத்தை நிரப்பும்படியா ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. திராட்சை செடியே இயேசு ராஜா, திராட்சை செடியே இயேசு ராஜா, உம்மோடு இலை நாளே, உமக்காய் படர்கின்ற கொடி நாளே, உம்மோடு இணைந்திருக்கும் கிளை நாளே, உமக்காய் கொடி நாளே. திராட்சை செடியே இயேசு ராஜா, திராட்சை செடியே இயேசு ராஜா. ஹல்லேலூயா. சதமா சொல்லுவோம். ஹல்லேலூயா. ஆமென். மறுபடியும் வாழ்த்துக்களை தெரிவிக்க கர்த்தர் எல்லாரையும் கர்த்தர் நிச்சயவர் ஆசீர்வாதமாய் நடத்துவார். ஹல்லேலூயா. வசனத்துக்கு நேரம் அந்த வருஷம் நமக்கு தந்த 2 வாக்குத்தத்தத்தில் நான் கொடுத்த வாக்குத்தத்தை வாசிங்க. யோவான் சுவிசேஷ புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிங்க. நானும் திராட்சை செடி, நீங்கள் கொடிகள், ஒருவன் என்னிலும் அவன் மிகுந்த கனிகளை என்ன செய்வானா கொடுப்பான். நானே திராட்சை செடி, நீங்க கொடிகள். ஒருவன் என்னில் நானும் அவனில் நிலைத்திருந்தான். தேவனுடைய வசனத்துல பார்க்கணும், நிலைத்து இருக்கணும். நிலைத்திருந்தா என்ன செய்வான்? அவன் மிகுந்த கனிகளை என்ன செய்வான்? கொடுப்பான். நிலைத்திருக்கிற ஒரு அனுபவத்தை கத்தர் நெஞ்சிருக்கிறாரு, தேவன் வைத்திருக்கிறார். நிலைத்திருக்கணும். கிறிஸ்துக்குள்ள நம்ம என்ன செய்யணும்? நிலைத்திருக்கணும். தேவனுடைய பிள்ளை விட்டு விட்டு போறது இல்லையா? எப்படி இந்த ஆராதனையில எப்படி இருக்கீங்களோ இதே அனுபவத்தை நீங்க வீட்டுல இருக்கிற அந்த அனுபவத்தை உங்களுக்கு கத்து தருவார். அல்லேலூயா. எப்படி வீட்டுல இருக்கீங்களோ இதே அனுபவத்தை நீங்க தொழில் ஸ்தலத்திலையும் கத்தரை நினைச்சுவாரு. அந்த அனுபவத்தை கத்தரை நினைச்சு முடியும், அதை தர முடியும். அல்லேலூயா. அவர்கள் நிலைத்திருக்கிற ஒரு அனுபவத்தை கத்தரை நினைச்சுக்கிறவர் வைத்திருக்கிறார். நிலைத்திருக்கணும். நிலைத்திருந்தாலும் என்ன செய்ய முடியும்? கதை கொடுக்க முடியும். நிலைத்திருந்தா என்ன செய்ய முடியாது? கதை கொடுக்க முடியும். நிலைத்திருக்கிற ஒரு அனுபவத்தை கத்தரை நினைச்சிருக்கிறாரு. எப்படி நீளத்தில் நெஞ்சிருக்கிறாரு? வைத்திருக்கிறார். நிலைத்திருக்கணும். நிலைத்திருந்தாலும் கடியை என்ன செய்ய முடியும்? கொடுக்க முடியும். ஆமென் சொல்லுங்க. கிறிஸ்துவ நிலைத்திருக்கிற ஒரு வாழ்வை கத்தர் வைத்திருக்கிறார். அவரோடு ஒட்டப்படுகிற ஒரு வாழ்க்கையை கத்தர் நெஞ்சிருக்கிறாரு, வைத்திருக்கிறார். அந்த ஒட்டப்பட்ட நிலையில இருந்தால்தான் என்ன செய்ய முடியும்? ஆண்டவர்கள் என்ன செய்ய முடியும்? கனி கொடுக்க முடியும். நீங்க அநேக ஒட்டப்பட்ட நிலையில என்ன கிடையாது? இல்லாத புத்தகங்கள் என்ன செய்ய முடியும் அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கைக்கு அவங்க என்ன செய்யவில்லை? ஆசீர்வாதமா இருக்க முடியல, நன்மையா இருக்க முடியல, தேவனுக்கு கத்தர் நேர்மையாக என்ன செய்ய முடியல, அவங்க நிலைத்திருக்க முடியல. அல்லேலூயா. கிறிஸ்துக்குள்ள நிலைத்திருக்கிற ஒரு அனுபவத்தை கத்தர் எழுந்திருக்கிறாரு, வைத்திருக்கிறார். அது ஒரு நேர்மையான ஒரு அனுபவம். தேவனுள்ள அந்த அனுபவத்தை ஆண்டவத்தை என்ன செய்யணும்? நம்ம பெறணும். எப்படி அந்த அனுபவம் சொல்லி நீங்க முந்தின வசனம் வாசிங்க, 4 வாசிங்க. எண்ணில் நிலைத்திருங்க, நானும் என்ன செய்வேன்? எண்ணில் நீங்க நிலைத்திருங்க. தேவனுக்கு நம்முடைய பங்கு முக்கியமான ஒரு பங்கா என்ன செய்யுது இருக்கு. நீ எண்ணில் நிலைத்திருங்க, நான் உடல்ல என்ன செய்வேன்? நிலைத்திருப்பேன் அப்படின்னு சொல்றாரு. அதுல சொல்றத பார்க்கும். திராட்சை செடியானது கொடியானது நீங்க எண்ணில் நிலைத்திருங்க, நான் என்ன செய்வேன்? நிலைத்திருப்ப. கொடியான திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது என்ன செய்யாது? தானா என்ன செய்ய முடியாது? கனி கொடுக்க முடியாது. தானா நம்ம என்ன செய்ய முடியாது? நம்மளால கனி கொடுக்க முடியாது. தேவனுக்குள்ள என்ன செய்யணும்? ஆண்டவர் நம்ம என்ன செய்யணும்? நிலைத்திருந்தாதான் நம்ம என்ன செய்ய முடியும்? கனி கொடுக்க முடியும். நிலைத்திருக்கணும். நிலைத்திருக்கிறதுக்கு ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, தேவ ஸ்தோத்திரம், நிலைத்திருக்கணும். கிறிஸ்துக்குள்ள நம்ம என்ன செய்யணும்? நிலைத்திருக்கணும் அப்படின்னு கர்த்தருக்குள்ள இருக்கணும். நிலைத்திருக்கணும். ஆண்டவர் என்ன செய்யணும்? இருக்கணும். இன்னொரு வசனத்தை எடுத்து வாசிங்க. 2 கொரிந்தியர் புஸ்தகம் 5:17 எடுத்து வாசிங்க. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால புது சிருஷ்டியா இருக்கிறான். ஒருவன் கிறிஸ்துக்குள்ள இருந்தால் என்ன புது சிருஷ்டியா கிறிஸ்துக்குள்ள இருக்கிற அந்த அனுபவத்தை கத்தர் எழுந்திருக்கிறாரு,
வைத்திருக்கிற கிறிஸ்துக்குள்ள இருக்கிற அனுபவத்துல இருந்தாதான் நம்ம புது சிருஷ்டியா கத்தர் என்ன செய்ய முடியும், நம்மளை மாற்ற முடியும். கிறிஸ்துக்குள்ள இருக்கிற அந்த அனுபவம் எனக்கு மேன்மையான ஒரு அனுபவம். தேவனுக்குள்ள அந்த அனுபவத்துக்குள்ள நினைச்சணும், உள்ள நினைச்சணும், வாழணும். ஆண்டவர்கிட்ட நம்ம தான் நினைச்சணும், நெருங்கி நினைச்சணும், வாழணும். கிறிஸ்துக்குள்ள இருக்கிற அந்த அனுபவம் ஒரு மேன்மையான ஒரு பகுதி. அப்பதான் நம்ம நினைச்சோம் புது சிருஷ்டியா நினைச்ச முடியும், மாற முடியும். கத்தருக்காக நம்ம நினைச்ச முடியும், கனி கொடுக்க முடியும். கிறிஸ்துக்குள்ள இருக்கிற ஒரு அனுபவம் இருக்கு. கிறிஸ்துவ தொட்டுக்க தொடச்சுக்கன்னு ஒரு அனுபவம் இருக்கு. அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னா, சபைக்கு வந்தாதான் என்ன செய்வாங்க, பாடுவாங்க. சபைக்கு வந்தா பைபிள் என்ன செய்வாங்க, திரட்டுவாங்க. இந்த அனுபவம் வீட்டுக்கு போனா என்ன செய்யாது, இருக்க. இதே அனுபவம் தொழிற்சங்கத்துக்கு போனா என்ன செய்யாது, மாறிடுவாங்க. நல்ல கவனிங்களே, இந்த அனுபவத்தை நீங்க 2 பகுதியில கொண்டுட்டு வரணும். உங்க வீட்டுக்குள்ள என்ன செய்யணும், இதே எந்த அனுபவத்துல இங்க எவ்வளவு பக்தியா இருக்கீங்க, இந்த அனுபவத்தை தேவனை இங்க பாடுகிற ஒரு விதத்தை, இங்க கிறிஸ்துக்குள்ள இருக்கிற விதத்தை, இதே அனுபவத்தை உங்க வீட்டுக்குள்ள நீங்க என்ன செய்யணும், கொண்டு வரணும். அதே தொழில் ஸ்தலத்துக்கு என்ன செய்யணும், நீங்க கொண்டுட்டு போகணும். அங்க அதே பக்தியில என்ன செய்யணும், இருக்கணும். அங்க பார்த்தோம் மாப்பிள்ள அப்படி சொல்லி அந்த பக்தியை பூரா தூக்கி தூரம் போட்டு வச்சுங்களேன், கிறிஸ்துவோடு கூட இணைக்க முடியாது. அலையிலையா இங்க எப்படி கண்ணோக்கமா இருக்கிற இதே ஆண்டவரோட வீட்டுலயுமே இருக்கிறார், உங்கள்கிட்ட கண்ணோக்கமா இருக்கிறார். வீட்டுல எப்படி கண்ணோக்கமா இது இருக்கிற ஆண்டவர் தான் உங்க தொழில் ஸ்தலத்துல என்ன செய்யறாரு, இருக்கிறார். தேவனுடைய 2 பகுதியில நீங்க என்ன செய்யணும், அதுக்குள்ள இருக்கணும், கிறிஸ்துக்குள்ள இருக்கணும். நம் பக்தி தேவனுடைய ஏதோ காலையில இது பண்ற ஒரு பணியை போல இருக்கக்கூடாது. அது வெயில் ஏற ஏற எரிஞ்சிடும், அப்படியே மறைஞ்சிடும். அந்த நிலைக்கு என்ன செய்யக்கூடாது, கொண்டு வர கிறிஸ்துக்குள்ள நிலைத்திருக்கிற அந்த அனுபவத்தில் என்ன செய்யணும், வந்தாண்டா நீங்க கனி கொடுக்க முடியும். நீங்க என்ன செய்ய முடியாது, கனி கொடுக்கிற அனுபவம் என்ன, அது பல அனுபவம் இருக்கு. அது முக்கியமான என்ன தெரியுமா, உங்களுக்கு நல்ல ஆசீர்வாதத்தை கத்தர் தருவார். இல்லையா, நான் சின்ன பிள்ளையில ஸ்தோத்திரம் ஒரு ஊர், அந்த ஊர்ல சொந்தக்காரன் ஒருத்தர் உண்டு. அந்த ஊருக்கு நான் போய் அவன்கிட்ட பேசிட்டு இருப்பான். அவன் ஒரு காரியத்தை பேசுவான். என்ன பேசுவான்னு சொன்னா, என்னல உங்க ஊர் எந்த ஊரு அப்படின்னு சொல்லி பேசுவான். அவங்க என்ன சொல்லுவாங்க, அவங்க ஒரே சமுதாயமா இருக்காங்களாம். அதனால அவங்க எப்படியா நல்ல ஆட்களா இருக்க, என்னச்சுதான் நல்ல ஆட்களா இருக்கிறாங்க. என்ன உங்க ஊரு இப்படி அந்த ஆட்கள் இந்த ஆட்களுக்கு ரொம்ப பரியாசம் பண்ணி பேசுவோம். நல்ல கவனிங்களே, இன்னைக்கு நடக்கிற ஒரு சம்பவம் சொல்றீங்க. அப்ப எனக்கு என்ன இப்படி பேசுறா நானும் கண்டுக்கிறல. அவனுக்கு யாரோ போட்ட ஒரு விதை, இதைத்தான் நீங்கள் நானும் புரிஞ்சுக்கிற வேண்டிய ஒரு இது இருக்கு. அவனுக்கு யாரோ போட்ட விதை தேவன் டேப்ல நம்ம ஊர்ல இணைஞ்சிருக்கணும், ஒரே இன ஒரு ஆட்களா இருக்கும், இவங்க ஊர்ல கண்டை வேணிக்கு இருக்காங்க அப்படின்னு தப்பா பேசுகிறோம். சரியில்லாத ஒரு வார்த்தை. காலங்கள் போச்சு, இவர் சின்ன பிள்ளையா இருந்தாரு, இணைஞ்சு காலங்கள் போச்சு, இவர் இணைஞ்சாரு, ஒரு கப்பல்லவே வேலைக்கு போயிட்டாரு. கப்பல்காரன் இவன் சொந்தக்காரன் தான். நடக்கிற சம்பவத்தை கேளுங்க. கப்பல்காரன் சொந்தக்காரன் தான். கப்பல்ல வேலை பார்க்கிற ஆள்லாம் ஒருத்தர் இந்தியாக்காரா இருப்பான், ஒருத்தர் பாகிஸ்தான்காரா இருப்பான், பலவிதமான குரூப்பாக உள்ள வரும். இது நடந்த சம்பவம் தெரியுமா, அவனுக்கு இந்த 10 கான்ட்ராக்ட்லையும் ஒரு கான்ட்ராக்ட் கூட முழுமையா முடிக்க முடியலையா. 10 கான்ட்ராக்ட்ல ஒரு 15 வருஷமா அவன் கப்பலுக்கு போறான். நடந்த சம்பவம் அன்னைக்கு நான் கேள்விப்பட்ட ஒரு சம்பவம். இந்த 10 கான்ட்ராக்ட்ல ஒரு கான்ட்ராக்ட கூட என்ன செய்ய முடியல, முழுசா முடிக்க முடியல. இடையில பிரச்சனை வந்துடலாம். நான் கேட்டேன் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டேன். ஒரு சண்டைக்காடு தான். ஏன்னா சின்ன பிள்ளையிலே சாப்பிட்டா எரிஞ்சாவுல ஒரு கலையை விதைச்சான். என்னங்க விதை, சாதின்னு சொல்ற ஒரு கலை எரிஞ்சா விதைச்சான். இவன் ஊருக்கு வந்து பெருட்டி அடிக்கலாம் அந்த கதையை வச்சு. வெளியே வரும்போது மற்ற மக்களோட பழகிதானே ஆகணும். இல்லையா, இப்ப அன்பு வரமுடக்கு, பாசம் என்ன செய்யுது வரமுடக்கு. இவன் அவன் அப்படி இவன் இப்படின்னு சொல்லி இணைஞ்சிடான். சண்டை என்ன சொல்றான்னு சொன்னா, தேவன் மனுஷன் விதைக்கிற பிசாசு விதைக்கிற அந்த கலை தேவன் அது என்ன செய்யாது, நமக்கு ஆசீர்வாதத்தை உண்டாக்கும். அதே ஒரு சின்ன பிள்ளைல இந்த கிராமத்துல இருந்தவங்க எல்லாரையும் நேசிக்கிற, எல்லா இன மக்களையும் நேசிக்கிற ஒரு இருதயம் இருந்துச்சுன்னா 10 கான்ட்ராக்ட் ஒரு சரியா முடிச்சிருப்பான். ஆமென் சொல்லுங்கப்பா. 10 கான்ட்ராக்ட்ல அவனுக்கு என்ன இருக்கும், நல்ல ஒரு ஆசீர்வாதம் வந்திருக்கும். கல்யாணம் முடிஞ்ச புதுசுல நம்ம அவனை பார்க்க போயிருக்கேன். அவன் மனைவி முடிச்சு கிண்டலா பேசிக்கிட்டு இருக்கான். இவன் ஒரு 300 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தாலே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அவனும் சிரிச்சுட்டு போயிட்டு இருக்கான். இப்ப ஒரு தூரம் வீட்டுக்கு போயிருக்கேன், போய் இன்னும் பேசிக்கிட்டு இருக்க. அவன் ஏசுறான், நல்ல புத்தி இருந்தாதானே இதுக்கு ஆசீர்வாதம் அப்படி ஏசுறான். நல்ல கவனிங்களேன், ஆண்டவர் கொடுக்கிற இந்த நன்மையான கனிகளை நீங்க நானும் பெற்றுக்கொள்ளணும். ஆமென் சொல்லுங்க.
அது ஒரு எதிர்காலத்துல ஒரு ஆசீர்வாதத்தை உண்டாக்கும். மாமன் தெலுங்கு ஏன் ஜாதி சொல்லி செஞ்சுக்கிட்டு இருக்கனால என்ன நடக்கு? அது ஒரு பிரச்சனை தான் உண்டாகிட்டு இருக்கு இல்லையா? இப்ப யோசிச்சிருப்பான், என்ன யோசிச்சிருப்பான்? பலதரப்பட்ட மக்கள்கிட்ட வந்து இருக்க வேண்டிய சூழ்நிலை வருவாங்க நினைஞ்சிருப்பான். யோசிப்ப அன்பு கூட தெரியல. என்ன சொல்றோம்னா, தேவன் ஆண்டவர் கனி கொடுக்க வேண்டிய நாட்கள் நீங்க நானும் சரியா கனி கொடுத்தாடா நம்ம ஆசீர்வாதத்தை நம்ம பெற முடியும் இல்லையா? தேவன் நம்ம நமக்கு தருகிற போதனை, தேவன் நமக்கு சொல்லுகிற வார்த்தை, தேவன் நமக்கு சொல்லுகிற ஒவ்வொரு வசனங்களையும் நம்ம நினைச்சணும். தேவன் அதை உள்ள ஏற்றுக்கொள்ளணும். அது கொஞ்சம் கடினமா தான் சில சமயங்கள்ல இருக்கும், கஷ்டமா தான் தெரியும். ஐயோ இப்படி கஷ்டமா இருக்க அப்படின்னு நினைக்கலாம். ஆனாலும் அவங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை உண்டாகும் இல்லையா? அப்ப நல்ல கனி கொடுக்கணும். நல்ல கனி கூடாத மரம்லாம் என்ன செய்யுமா? வெட்டு என்ன செய்யும்? அக்னியில போடும். அதான் 2ல சொல்லப்பட்டு 15:2 எண்ணில கனி கூடாது இருக்கிற கொடி எதுவாக என்ன செய்யுமா? அதை அறுத்து என்ன செய்வாரு? அறுத்து எழுந்து போடுவாரு. கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்க முடியும் என்ன செய்வாரா? சுத்தம் பண்ணுகிறார். தேவனுடைய உங்களை கனி இன்னும் கொடுக்கறது செய்ய வேண்டிய பகுதி என்ன? சுத்தம். இன்னும் பரிசுத்தப்படணும். இன்னும் சுத்தத்துக்குள்ள பரிசுத்தத்துக்குள்ள என்ன செய்யணும்? வந்தாதான் கனி கொடுக்க முடியும். ஒவ்வொரு நாளும் நம்மளை ஆராய்ச்சி பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கணும். தேவனுக்கு நம்ம ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தா ஆண்டவரே சுத்திகரிப்பு நம்முடைய வாழ்க்கையில சரியா செய்வார் இல்லையா? அப்ப கனி இன்னும் நம்ம கொடுக்கணும்னு சொன்னா சுத்தம் தேவை. ஆனா உலகம் இன்னைக்கு பாவத்துல நிலவிட்டு எங்க பார்த்தாலும் பாவம். ஒரு காலத்துல இல்லாத ஒரு பிரச்சனை இந்த உலகத்துல இன்னைக்கு நெஞ்சிட்டு இருக்கு, நடந்துகிட்டு இருக்கு. எங்க பார்த்தாலும் அசுத்தம். பாதுகாப்பு நமக்கு முக்கியமான ஒரு பகுதியா இருக்கு. தேவனுடைய பாதுகாப்பு ரொம்ப முக்கியமான ஒரு பகுதியா இருக்கு. தேவனுடைய அதனால நினைச்சதும் பரிசுத்தத்தை பாதுகாத்துக் கொள்ளணும். சுத்தம் முக்கியம். அங்கிட்டு இங்கிட்டும் போய் நம்மளை கரப்படுத்திட்டோம்னா நமக்கு நன்மையானதை கனியை என்ன செய்ய முடியாது? ஆண்டவர் என்ன செய்ய முடியாது? தர முடியாது. தேவன் ஒரு பாத்திரத்துல தேவனுக்கு ஒரு நன்மையை கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா அந்த பாத்திரம் சுத்தமா இருக்கணும். நம்ம ஆண்டவர் செய்கிற முக்கிய பங்கு அதிக கனி கொடுக்கறதுக்காக கர்த்தர் என்ன செய்யறாருன்னா அவர் என்ன செய்யறாரு? சுத்தப்படுத்துறார். ஒவ்வொரு நாளும் பரிசுத்தம் முக்கியம், ஒவ்வொரு நாளும் சுத்திகரிப்பு முக்கியம். அப்பதான் நீ கிறிஸ்துவோடு கூட இணைச்சி இருக்க முடியும். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவன் தேவனை என்ன செய்யலையா? தரிசிப்பது இல்லையே. தேவனோடு கூட நீங்க இணையன பரிசுத்தம் தேவை. ஏதோ ஒரு திருவண்ணாமலையில மட்டும் ஆண்டவரை என்ன சுத்திகரிக்கன்னு சொல்றது இது கிடையாது. ஏதோ ஒரு விதத்தை சுத்திகரிப்பு எப்பவும் நீங்க விரும்பணும். நீங்க இருக்கும் போது வாங்கும் போது தேவன் தொழிற்ஸ்தலத்திலையும் உங்க வேலை பார்க்கும் போது பரிசுத்தத்துல உங்களை என்ன செய்யணும்? ஒப்பு கொடுக்கணும். உங்க இருதயம் எப்படி இருக்கு, கண்ணு எப்படி இருக்கு, உங்க வாயின் வார்த்தை எப்படி இருக்கணும், ஒவ்வொரு நாளும் சுத்திகரிப்பு இருந்தாதான் நீங்க கிறிஸ்துவோட இணைச்சிருக்க முடியும் இல்லையா? ஆமா, நம்ம காலில் ஒரு அசுத்தம் வந்துட்டு போற பாதையில ஒரு அசுத்தம் வந்துட்டுனா அந்த அசுத்தத்தோடு நம்ம என்ன செய்ய மாட்டோம்? வீட்டுல வர மாட்டோம், அங்க போக மாட்டோம், இங்க போக மாட்டோம், அக்கா வீட்டுக்கு போன இங்க அப்படி போக மாட்டோம். அந்த கடைக்கு முதல் நாள் நம்ம என்ன செய்வோம்? காலில் இருக்கிற அசுத்தத்தை என்ன செய்வோம்? சரிபடுத்தும், சுத்திகரிக்கப்படணும், பரிசுத்தப்படணும். தேவன் ஆண்டவர் அதான் செய்கிறவர். சிலுவையில நமக்காக ரத்தத்தை சிந்தினார். அந்த ரத்தம் தேவன் இன்னைக்கு நம்ம பரிசுத்தமாக்கி கொண்டு அந்த ரத்தத்துக்குள்ள என்ன செய்யணும்? மறைந்து கொள்ளணும். அசுசியோடு கூட ஒத்து போக கூடாது. அசுசியோடு கூட ஒத்து போய் கர்த்தர் கிரியை செய்ய மாட்டார். அசுத்தத்தை என்ன செய்யணும்? நம்மளோட என்ன செய்யணும்? அகற்றணும். ஆண்டோட கெஞ்சி கேட்கணும். ஒரு சின்ன தப்பா அது பெரிய தப்பா நீங்க பாருங்க. அது சின்ன தப்பு தானே, சின்ன தவறு தானே, அது என்ன ஆயிரம் அப்படின்னு நினைச்சாதீங்க. நீங்க அதோட கூட ஒத்து போகாதீங்க. கர்த்தரை நினைக்க முடியாது, பரிசுத்தத்தை நினைக்க முடியாது, படுத்த முடியாது. கனி கொடுக்கணும்னா ஆண்டவர் செய்கிற முக்கிய பங்கு என்ன அப்படின்னா சுத்திகரிப்பு தான். கனி கொடுக்கணும்னா ஆண்டவர் செய்கிற முதல் முக்கிய பங்கு இருந்தா கனி கொடுக்கணும்னா முதல் முக்கிய பங்கு சுத்திகரிப்பு தான். பரிசுத்தப்படுத்துறதுதான் கர்த்தர் என்ன செய்வாரு? செய்வார். இன்னும் சுத்திகரிப்பு என்ன செய்வாரு? செய்வார். அந்த சுத்திகரிப்பு இன்னும் ஆண்டவர்கிட்ட என்ன செய்யணும்? கர்த்தர்கிட்ட கெஞ்சி என்ன செய்யணும்? கேட்கணும். ஆண்டவர் இன்னும் என்ன செய்யுங்க? பரிசுத்தப்படுத்துங்கப்பா. எந்த அசுசிகள் வரவிடாமல் என்ன செய்யுங்க? ஆண்டவரை நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. இன்னும் கனி கொடுக்கறதுக்கு ஆண்டவர்கிட்ட என்ன செய்யணும்? சுத்திகரிப்பு விரும்பணும். நேற்று ஒரு சகோதரனுக்காக ஒரு பயங்கர போராட்டம். அவர் இருக்கிற இடத்துல நல்ல கவனிங்க. முதல் சுத்திகரிப்புக்கு தான் என்ன செய்யணும்? ஒப்பு கொடுக்கணும். ஒரு ஆண்டு ஒரு மனுஷனுக்கு நம்ம சொல்லும் பொழுது தேவ சுத்திகரிப்பு தான் போல இது பண்ண வேண்டியிருக்கு. இன்னைக்கு நிறைய பேருக்கு ஜெபம் பண்ணுகிறோம். எனக்கு கவனிச்சிங்களா? என்ன கவனிங்க? நிறைய பேருக்காக ஜெபிக்கிறோம். ஜெபம் பண்ண அந்த ஜெபம் மேல ஏறி போக முடியுது. அவனுடைய பாவம் முன்னோங்க நிக்கி, அவனுடைய முன்னோருடைய பாவம், அவனை செய்த பாவம், பிதாக்கள் செய்கிற அக்கிரமம், பிள்ளைகளுடைய 3-4 தலைமுறை மட்டும் வரும்னு சொல்ற அந்த பாவத்தோடு கூட நம்ம விண்ணப்பம் பண்ண முடியுது. அவனுடைய எதிர்காலத்துக்காக அவனுடைய நன்மைக்காக விண்ணப்பம் பண்ணா அந்த விண்ணப்பம் எடுபட முடியுது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம விண்ணப்பம் எடுபடணும். ஒருத்தருக்கு நம்ம பண்ணுகிற விண்ணப்பம் எடுபடணும் அப்படின்னு சொன்னா அவனை சுத்திகரிப்பு தானே நடத்தணும். உங்களை சுத்தம் தேவை, சுத்தம் தேவை. கிறிஸ்துக்குள்ள ஒருத்தர் வாரான்னு வைங்களேன், தேவன் அசுத்தத்தோடு ஒரு அறியாம பல விதமான குற்றத்தோடு அவங்க வரலாம். அவங்க சுத்திகரிப்பு தானே என்ன செய்யணும்?
நடத்தும். பிதாக்கள் கொடுக்கிற அக்கிரமம் பிள்ளைகளோட 3-4 தலைமுறை நிச்சயமா சொல்லப்பட்டு சுத்திகரிப்புல பரிசுத்தத்துல நடத்தினா அந்த கிரியெல்லாம் கத்தையே மாற்றிடுவார். அல்லேலூயா. அப்ப கனி கொடுக்க முடியும். பாருங்களேன், முன்னோர் செய்த தவற அதே சந்ததியாரும் செய்வாங்க. அதே தப்பு அந்த பிள்ளைகளும் பேர பிள்ளைகளும் சில தப்புல என்ன செய்வாங்க, செய்வாங்க. சில இங்க டாக்டர்கிட்ட போய் கேட்டா இந்த வியாதி பிளவின இருந்துச்சுன்னா அது டாக்டர்கிட்ட போய் கேட்டா சொல்லுவாங்க அவங்க யாருக்காட்டு இருந்துச்சு அப்படின்னு கேட்பாங்க. இந்த சந்ததி மூலமா சில தாக்குற சில வியாதிகள் சில பிளவினங்கள் இருக்கும். அதெல்லாம் நம்மளை தாக்கக்கூடாது. தேவன் அப்படி இருக்கணும்னா கனி கொடுக்கணும். கனி கொடுக்கணும்னா சுத்திகரிப்பு தேவை. பரிசுத்தத்தினால என்ன செய்யணும், ஒப்பு கொடுக்கணும். அந்த ரத்தத்தினால என்ன செய்யுங்க, கனவுங்க இன்னும் பரிசுத்தப்படுத்துங்க. இன்னும் சுத்திகரிப்புனால ஒப்பு கொடுத்தாதான் தேவர்கள் மிகுந்த கனி நம்ம என்ன செய்ய முடியும், கொடுக்க முடியும். அல்லேலூயா. கனி கொடுக்கணும், சுத்திகரிப்பு முக்கியம். அப்பதான் கிறிஸ்துக்குள்ள என்ன செய்ய முடியும், நிலைத்திருக்க முடியும். இங்க ஒரு காலம், அங்கே ஒரு காலு, இங்க வந்தா பரிசுத்தமான, அங்க ஒரு போனா வேற ஒரு இது அப்படிங்கிற நிலையில நின்றுக்கூடாது. நம்ம உருவாக்கி விட்டுறக்கூடாது. அல்லேலூயா. ஆமா, ஒரு ஜெபத்துறையா ஒரு செய்தியில ஒரு வார்த்தையை சொன்னார். ஒரு ஸ்தோத்திரம், ஒரு முயல் குட்டி வாங்குறதுக்காக ஒரு கடைக்கு போயிருந்தான். முயல் குட்டி வாங்கும் போது வாங்கிட்டு எழுந்தானா, வாங்கிட்டு வீட்டுக்கு போனானா. வீட்டுக்கு போன பாதையில பார்த்தானா ஒரு ஸ்தோத்திரம் ஒரு ஃபுட்பால் இதுல எல்லாம் விளையாண்டுக்கிட்டு இருந்தாங்க. சரி கொஞ்ச நேரம் அதை பார்த்துட்டு போயிருந்தோமே அப்படின்னு சொல்லி முயல் குட்டி வாங்கணும் சாக்கில் முயல் குட்டி வச்சு என்ன ஓரமா வச்சுட்டு அங்க விளையாட்டை கவனிச்சுக்கிட்டே இருந்திருக்கான். அதுக்குள்ள பக்கத்துல ஒருத்தன் பார்த்தவன் முயல் குட்டி எடுத்துட்டு அதுல பன்னிக்குட்டியை வச்சு கை தச்சு கட்டி எழுதிட்டா வச்சுட்டான். இதே அப்படின்னு எல்லாத்தையும் முடிஞ்சிச்சு. சரி கொண்டு போவோம் முயல் குட்டியை வீட்டுக்கு கொண்டு போனா அங்க திறந்து பார்த்தா அங்க என்ன இருக்கு, பன்னிக்குட்டி. எடுத்ததே கோபம் வந்துருக்கு. இங்க பன்னிக்குட்டியில இருக்கு. பயட்டும் கோபத்துல மறுவாரம் பொறுத்திருந்து மறுவாரம் ஒன்று போய் வச்சுக்கணும். கடைக்காரன் பிடிச்சி ஏசணும்னு சொல்லி இளைஞர்தான் கொண்டு போயிருக்கான். மறுபடியும் சாக்கு பயில வந்து பன்னிக்குட்டி எழுந்தானா கொண்டு போனானா. அடுத்த அதிகமாக ஒரு விளையாட்டு நடந்திருக்கு. அந்த விளையாட்டை எழுந்தானா கொஞ்ச நேரம் வந்து பார்த்துக்கிட்டே இருந்திருக்கான். பக்கத்துல பார்த்தேன், ஐயோ பாவம் அடி மறுபடியும் கோபத்துலாம் போறான் அப்படின்னு சொல்லி அதுல இருக்கிற பன்னிக்குட்டி எடுத்துட்டு மறுபடியும் முயல் குட்டி எழுந்தானா வச்சு அனுப்பிட்டானா. மற்ற முறை ஒரு கொண்டு போய் பண்ணையை கொண்டு போயிருக்காரு. வாங்கின யாவன்டே என்னையா தந்தீரு, பன்னிக்குட்டியை தந்திருக்கிறீரு. அவன் பிடிச்ச அவன் வேட்டையை வேச எங்க பாருக்கு பன்னிக்குட்டி ஏறினா முயல் குட்டி இல்ல முயல் குட்டி இருக்கு. இங்க வந்தா என்ன செய்யுது, முயல் குட்டி. வீட்டுக்கு போனா என்ன இருக்கு, பன்னிக்குட்டி. இன்னும் ஒண்ணும் புரிய முடியுங்க பார்த்தார். அந்த நிலையில நம்ம நினைஞ்சிடக்கூடாது. நீங்க கத்துக்கொள்ள நீங்க என்ன நிலையில இருக்கீங்களோ அதே போல வீட்டுல இருக்கணும். ஆமன் சொல்லுங்க. வீட்டுல என்ன நிலையில இருக்கீங்களோ அதே தான் ஒரு பரிசுத்தத்துல செய்யணும். அப்பதான் கிறிஸ்துவோடு கூட இணைய முடியும். கத்தரோடு கூட என்ன செய்ய முடியும், இணைய முடியும். கிறிஸ்துவோடு கூட நிலைத்திருந்தா தான் தேவையோட நன்மை தர முடியும். நிறைய ஆசீர்வாதம் தேவை, நன்மை தேவை. கிறிஸ்துவோடு கூட இணையணும். இங்க ஒரு வாழ்க்கை அங்க ஒரு வாழ்க்கை அவர்களை நம்ம கொண்டுட்டு போனோம்னு சொன்னா தேவன் நமக்கு என்ன செய்ய முடியாது, நன்மையை தர முடியாது. நானும் வாரேன், நானும் ஆண்டவரை தான் தேடுறேன், 10 வருஷம் ஆகும், 15 வருஷம் ஆகும், அப்படியேதான் இருப்பீங்க. இன்னும் 20 வருஷம் ஆகும், அப்படியேதான் இருப்பீங்க. ஊர்ல உள்ளவங்க என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க இத்தனை வருஷம் சபைக்கு போனீங்க, என்ன பிரயோஜனம், உனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்விக்குறியா இருந்துரும், மாறிடும். கடந்த நாட்கள் ஒரு அம்மாவுக்கு எவ்வளவு கத்தடைய வார்த்தையை அவங்க இறக்கமா சில வார்த்தையை சொன்னோம். சினிமா பார்க்காதீங்க, இதெல்லாம் பார்க்காதீங்க அப்படின்னா நான் அப்படிலாம் பார்க்க மாட்டேங்க, அப்படிலாம் இது இல்லையா அப்படி தள்ளி விட்டுருவாங்க. இன்னும் வரைக்கும் சினிமா தான் அப்படிலாம் பார்த்துக்கிட்டு வாங்கிட்டு எப்படி கத்தரை ஆசீர்வதிக்க முடியும், குடும்பத்தை இது பண்ண முடியும். நம்மகிட்ட வந்து அப்படி மேற்கத்துல என்ன செய்வாங்க, இது பண்ணுவாங்க. கடைசியில் எல்லாத்தையும் இழந்து வேற ஒரு நிலைக்கு போய் கத்தரை பூசிக்கிறவங்களுக்கு போயிட்டாங்க. நான் இப்போ நான் விட்டு போன்ல கூட அவங்க இது பண்ணல. கடைசியில் ஆண்டவரை பூசிக்கிற மாதிரி நிலைக்கு வந்துட்டாங்க. நம்ம ஆண்டவர் நல்லவர். அவர் ஒருத்தனுக்கு நன்மையை கொடுத்து இன்னொருத்தனை கெடுக்கிற கத்தர் கிடையாது. சபையில 1000 பேர் இருந்தாலும் 1000 பேரை ஆசீர்வதிக்க ஒரு வல்லமையில தேவனா இருக்கிறார். அலையிலே சொல்லுங்க, கனி கொடுக்கணும், அவர்கள் நிலைத்து இருக்கணும். அப்பதான் கத்தர் ஆசீர்வாதத்தை என்ன செய்ய முடியும், தர முடியும். இல்லைன்னா 4 வருஷம் வரும், 5 வருஷம் வரும், 10 வருஷம் வரும், அப்படியே தான் இருப்பீங்க. எப்படி வர்றீங்களோ அதே மாதிரி என்ன செய்வீங்க, போவீங்க. பிரோஜனம் இருக்காது. தேவனுக்குள்ள கிறிஸ்துக்குள்ள நிலைத்து இருக்கணும், கிறிஸ்துக்குள்ள உள்ள வரணும். அதுல ஒரு காலம், இங்க ஒரு காலம், ஆத்துல ஒரு காலம், சேத்துல ஒரு காலம் வச்சுக்கிட்டு இருந்தா கத்தர் கிரியை செய்ய முடியாது. தேவ கிருபையை நீங்க உணர முடியாது. சும்மா வருவீங்க, தேவ பிரசனத்தை உணர முடியாது. இந்த கனி கொடுக்கிற வாழ்வுக்கு வந்தாதான் என்ன செய்ய முடியும், தேவ பிரசனம்
பிரசனத்தை என்ன செய்ய முடியும்? உணர முடியும். தேவ மகிமையை நீங்க என்ன செய்ய முடியும்? உணர முடியும். தேவனுடைய கிருபையை உணர, அப்பவே கிறிஸ்துக்குள்ள நிலைத்திருக்க முடியும். இல்லைன்னா தேவன் ஆண்டவர் தருகிற அந்த மகிமை, தேவன் தருகிற மகிமை வீணாக்கிடக்கூடாது. நீங்க நிறைய பேருக்கு கர்த்தர் என்ன செய்யறாரு? பிரசனத்தை மகிமை என்ன செய்யறாரு? கொடுக்கிறார். தேவன்கிட்ட நிலைத்திருக்க தெரியல, கிறிஸ்துக்குள்ள என்ன செய்ய முடியல, வர முடியல. தேவனுடைய வாய் வார்த்தை என்ன செய்யிருக்கு? மாறாமடுக்கு. கிறிஸ்துக்குள்ள இருக்கிறவங்க இஷ்டம் போல பேச முடியாது. ஒருத்தர் கிறிஸ்துக்குள்ள இருக்காங்க வைங்களேன், அவன் இஷ்டம் போல வாய் திறக்க மாட்டாங்க. ஆமென் சொல்லுங்க. புரிஞ்சவங்க அருகே சொல்லுங்க. கிறிஸ்துக்குள்ள நிலைச்சிருக்க முடியாது. ஒரு வார்த்தை தான் நேபுகாத்து நேச்சார் ஒரு வார்த்தை தான் விட்டான். பரவாயில்ல ஒரு சட்டம் வச்சு நேபுகாத்து நேச்சாரே ராஜ்யபாரம் இணைஞ்சிட்டு உடனே கடந்து முடிஞ்சு போயிடுச்சு. வார்த்தை தான். இன்னைக்கு பாருங்க, நம்ம நாட்டை ஆளுமை செய்யற தலைவர்களை கவனிச்சு பாருங்களேன், வார்த்தையில எவ்வளவு கவனமா இருக்கிறாங்க. நம்ம வார்த்தையில கவனமா இருக்கிறோமா? கிறிஸ்துவ அப்ப நிலைச்சு நிற்க முடியும். திராட்சை செடியோட ஒட்ட வைக்க முடியும். அவரை ஒட்ட வைக்கப்பட்டதான் அவருடைய சாருக்கு உசுரத்துக்கும் பங்குள்ளவனா மாற முடியும். நன்மை வரும், வரலாற்று வரும் நன்மை, சும்மா கிடையாது. கிறிஸ்துவ வாழ்க்கையில தேவனுடைய கத்தரோடு கூட நினைச்சணும், இணைக்கப்படணும். தேவனுக்கு அந்த நன்மை நிச்சயம் கொடுக்கறதுக்கு ஆண்டவர் நினைச்சாரு. இன்னைக்கு ஆண்டவர் நிறைய பேருக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கறது விருப்பம் உள்ளவரா இருக்கிறார். இன்னும் சுத்திகரிக்கப்பட மாட்டேங்குது பாத்திரம். இன்னும் இது சரி செய்யப்படாம ஒருத்தருக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தா எப்படி இருக்கும்? யோசிங்க பாபு. சரியில்லாத ஒரு நபருக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தா என்ன நடக்கும்? வேற மாதிரி நிலைக்கு போயிடும். ஒரு இடத்துல நடந்த சம்பவம், ஒரு ஊழியர் பார்த்தாரு, நம்ம விசுவாசியை விளையாட்டு போட்டு வளர்த்து விடுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு மூப்பர் எடுத்தாரு. ஒரு 5-6 மூப்பர் தான் எடுத்தாரு. என்னைக்கு மூப்பர் பட்டம் கொடுத்தாங்களோ அதுல இருந்து மூப்பர் மேல ஏறி காமிட்டார். கதை முடிஞ்சு. நான் யார் தெரியுமா, எனக்கு எவ்வளவு ஒரு பெரிய இது இருக்கு தெரியுமா, முடிச்சிச்சு ஒரு புயல். அந்த மனுஷன் ஊழியர் என்னஞ்சாரு, சரி எப்படியாட்டும் ஆதிக்கிறதுல கொஞ்சம் மேல அவரு ஏற்றி விட்ட இது வேற, ஆனா இவங்க புரிஞ்சுக்கிட்ட விதம் வேற. வேண்டுமே பெருமையில வந்துச்சு, 4 பக்கம் அடி இருந்த ஊழியம் செய்ய முடியாம பிடிச்சு பிடிக்கிட்டு போயிட்டு. என்ன சொல்றாருன்னு சொன்னா, தேவனுடைய பிள்ளை முன்னேற்றத்துக்காக, கிறிஸ்துக்குள்ள வளர்க்கறதுக்காக தேவ ஊழியக்காரங்க சில பேர் முன்னேற்றத்துக்கு எஞ்சுவாங்க, கொண்டு வருவாங்க. அதுல மேட்டிமையா பெருமையா மாறிடக்கூடாது. நான் பண்ற செவன்தான் என்ன, இதுதான் கதை முடிஞ்சு போச்சு. நீ நைட்டும் வருஷத்தும் காலியாயிரும். புரியுதா உங்களுக்கு? நான் அப்படின்னு சொல்லிட்டு நின்னுங்க, நைட்டு தூங்கும்போது எல்லா கதையும் முடிஞ்சுடுவோம். பாதுகாப்பு இருக்காது. நல்லா புரிஞ்சுக்கிறோம். கிறிஸ்துவோடு கூட இணைஞ்சிருக்குன்னா நான் இந்த வார்த்தையில வரக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. கிருபை, இறக்கம், தயவு வல்லமையா பயன்பட்ட ஒரு ஊழியக்காட்டில் ஒருத்தர் கேட்டாங்களாம். நான் பக்கத்துல இருந்தேன். அப்ப அவர் சொல்லுகிறார், அவருடைய கிருபையா, அவருடைய தயவையா, அவருடைய இறக்கையா, தேவன் தான் இறக்கம் செஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லி அதனால கிருபையை அவங்க பாதுகாக்கிறாங்க. கிறிஸ்துவோடு கூட இருக்கிற அந்த வைக்கப்பட்ட நிலையில நிலைத்து இருக்கிறாங்க. பெருமளவுக்கு கர்த்தர் எங்க இருக்கிறாரு? எதுக்கு நிற்கிறார்? ஆண்டவர் கூட இருக்கணும்னா மேற்கு வரக்கூடாது, பெருமை நிச்சயக்கூடாது, வரக்கூடாது. என்னன்னாலும் கர்த்தர் முகம் என்னன்னாலும் செய்யலாம். நேர்முகமா கூட தரிசனமாகி கர்த்தர் முகம் கிரியை செய்யலாம். அந்த இருதயத்தில் நிச்சயம் தாழ்மை நிச்சயம் இருந்தாதான் கிறிஸ்துவோடு கூட நிச்சயம் நிலைத்திருக்கும். ஆண்டவர் கோயிலுமா இருக்கிற நானே நினைச்சேன் உங்க கால்ல தலைவர் அவ்வளவு பணிவா, அவ்வளவு தாழ்மையா இணைஞ்சார் இயேசு கிறிஸ்து. அவ்வளவு அற்புதம் செய்தவர், அவ்வளவு அதிசயம் செய்தவர், அவ்வளவு மேன்மையான காரியத்தை செஞ்சவர். தேவன் ஒரு இடத்துல கூட அவர் பெருமையாவோ அகந்தையாவோ எந்த ஒரு பகுதியை நிச்சயில செய்யல. தாழ்மையோடு கூட இருந்தார். அவ்வளவு தாழ்மையோடு கூட இருந்தார். பிதாவுக்கு அவருக்கு நேர்முக தொடர்பு இருந்துச்சு. வல்லமை அவ்வளவு மகிமையா அவர் நிரப்பப்பட்டிருந்தார். ஆனா எல்லா இடத்துலயும் தன்னை தாழ்மையோடு கூட நடந்து கொண்டார். அல்லேலூயா. தாழ்மையோடு கூட இருந்தாலும் கிறிஸ்துவோடு கூட இணைய முடியும். சில பொறுப்புகளை சில பகுதியில கர்த்தர் போட்டு தருவார். எதுக்கு அப்படின்னு சொன்னா நம்ம மேட்டிமை அடைகிறது கிடையாது. யாரையும் பெருமை அடைக்கிறதோ, யாரும் பெரியாலும் காண்பிக்கிறதோ கர்த்தர் வரத்தை கொடுக்கறது கிடையாது, கிருபையை கொடுக்கறது கிடையாது, ஊழியத்தை கொடுக்கறது கிடையாது. எதுக்காக கொடுக்கிறாரு? எல்லாரும் அவனை நாம மகிமைக்காக. அல்லேலூயா. நேற்று நான் மோகன் செய்தியை கேட்டுக்கிட்டு இருந்தேன். சென்னையில இருந்து இந்த செய்தியை நினைக்கிற ஒரு லைவா ஒன்று ஓடிக்கிட்டு இருந்துச்சு. செய்தியை கேட்டேன். இந்த அற்புதத்துக்கும் எனக்கு சம்மந்தமே கிடையாது. இந்த அற்புதத்துக்கும் இயேசு கிறிஸ்து தான் சம்மந்தமே அவர் சொல்லிடுறேன். அதான் உண்மை. ஒரு தேவ பிள்ளை கர்த்தருக்கு என்ன செய்யணும்? மகிமையை செலுத்தணும். தேவன் ஆண்டவரோட இணைய வைக்கப்படணும்னு சொன்னா சத்தியத்தில் நிலைத்து இருக்கணும். இருதய மேட்டிமை அடைஞ்சிடக்கூடாது. எத்தனை ஊழியத்தை செய்யலாம், 40 நாள் உபவாசம் இருக்கலாம், எல்லாம் கர்த்தருடைய கிருபை. உபவாச வழியில நாம இருக்கிறது கிடையாது. தேவ கிருபை நமக்கு என்ன செய்யுது? அந்த பலத்தை கர்த்தர் தருகிறார். அந்த தாழ்மையில இருந்தா தான் அந்த திராட்சை செடியோடு கூட இணைக்கப்பட முடியும்.
அந்த இணைக்கப்பட்ட அனுபவம் இருந்தா தான் நம்ம கனி கொடுக்கிற ஒரு அனுபவத்தில் என்ன செய்ய முடியும், நம்ம வர முடியும். தேவன் இல்லை அப்படின்னு சொன்னா கனி கொடுக்க முடியாது. சொல்லுகிற உபதேசத்தை கவனிக்கணும். உபதேசத்தினால கர்த்தர் என்ன செய்வாரு, சுத்திகரிப்பா. கேட்கிற வசனத்தை இங்க கவனிக்கணும். எனக்கு இந்த வார்த்தை கடந்த நாளுக்கு ஒரு வீட்டுல ஒரு பிரச்சனை, ஒரு ஊர்ல அவங்களுக்கு சில வார்த்தைகளை சொல்லி நிக்க நல்லா கொஞ்சம் எனக்கு வேதனையா இருந்துச்சு. தூரத்துல இருந்து அந்த சகோதரன், அவங்க குடும்பத்துல ஒரு சகோதரன் அந்த வார்த்தையை சொன்னேன். அப்போ அவங்க ஒரு வார்த்தை கர்த்தர் கொடுத்தாரு, அங்கிட்டு சுத்தாதீங்க இங்கிட்டு சுத்தாதீங்க, தேவ சமூகத்தில் நில்லுங்க. அவங்க 2 வாரத்துக்கு முன்னாலே கர்த்தர் பேசினார், நீங்க பொறுமையா இருந்து அங்க நின்று போகாதீங்க அப்படின்னு சொன்னா செவத்துக்கே வராத அவங்க மகளை கையை காட்டு. எப்பா அந்த போரா பத்தியில இவதான் ஊரை சுத்திட்டு வந்து வீட்டுக்குள்ள வாராங்க. பிரசங்க அவங்களுக்கு கொடுத்துருக்கும், சம்மந்தம் ஒரு ஆளை கையை காட்டி என்ன செய்யுது. தனக்கு தேவன் தந்த வார்த்தையை நிலக்கணும்ல எங்கேயோ ஒருத்தருக்கு மேல தூக்கிப்பட்டு போயிடுறாங்க. சபையில இப்படி நடக்குது. ஒரு பசங்க ஒரு வார்த்தையை கர்த்தர் கொடுத்தா அந்த அக்காவுக்கு தான் கர்த்தர் பேசுறாரு, அந்த அண்ணனுக்கு தான் பேசுறாரு, யாரோ ஒருத்தருக்கு பேசுறாருன்னு சொல்லி இது தனக்கு வர்ற ஆசீர்வாதத்தை என்ன செய்ய முடியுது வாங்க முடியும். யாருக்கிட்ட தள்ளி விட்டுருது. இந்த வார்த்தை அவளுக்குள்ளது, இந்த வார்த்தை அவளுக்கு செய்யறது, அவளுக்கு என்ன செய்யுது. அப்படி நீ கர்த்தருடைய வார்த்தையை ஒரு நாள் கொண்டுட்டு போறாரு. அலையிலே சொல்லணும், கர்த்தருடைய வார்த்தை வசனத்தை என்ன செய்யக்கூடாது, அப்படி செய்யக்கூடாது. நீ வசனத்தை வாசிங்க, 15:2 வாசிங்க. யோவான் 15:2. அப்ப கனி கூடாத கொடியை நினைச்சாரு, அவரு நினைச்சாரு அறுத்து போடுறாரு. கனி கொடுக்கணும் சொல்லி பாக்குறாரு, அது ஒட்டு வரலாம அதை நினைச்சாரு அறுத்து போடுறாரு. கனி கொடுக்கறது எதுவோ அதுக்கு இன்னும் நினைச்சாரு, அதை சுத்தம் அதிகமா கனி கொடுக்க முடியாது நினைச்சாரு, சுத்தம் பண்ணுகிறார். அப்ப கனி கொடுக்கிற மனுஷன் இன்னும் கர்த்தர் உதவி செய்வான். வசனத்துக்கு வார்த்தைக்கு தேவ வார்த்தை நமக்கு நேரம் வரும்பொழுது தேவனுக்கு உதாசீனப்படுத்துறது கர்த்தர் கிரியை செய்ய முடியாது. நீ அடுத்த வசனம் வாசிங்க. நான் உங்களோட சொன்ன உபதேசத்தினால இப்பொழுது நினைச்சீங்க சுத்தமா இருக்கு. உபதேசம் நம்ம சுத்திகரிக்கும். கர்த்தரிலிருந்து வர்ற வார்த்தை நம்ம சுத்திகரிக்கும், அதை நம்ம உருவாக்கும். அது கனி கொடுக்க முடியாது, நம்ம என்ன செய்யும், பரிசுத்தப்படுத்தும். இந்த வசனங்களை வார்த்தைகளை என்ன செய்யணும், வீட்டுல போய் வாசிக்கணும். வார்த்தை வசனத்தை வாசித்து எப்படி பைபிள் எடுத்து படிக்கணும், இது நமக்குன்னு படிக்கணும். இல்லையா, நமக்கு தேவன் இந்த வார்த்தையை நினைச்சாரு, நமக்கு தாராரு. வசனத்தை கொண்டு நம்மள்ட்ட இடைப்படுகிறாங்க. அந்த வசனத்தை என்ன செய்யணும், நமக்குன்னு என்ன செய்யணும், எடுத்துக்கொள்ளணும். அப்ப இந்த வசனத்தை நம்ம கேட்க கேட்க என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா, நான் சொன்ன உபதேசத்தினால் இப்பொழுது என்ன செய்றீங்க, சுத்தம். வசனத்தை நீங்க ஏற்றுக்கொள்ளும் போது உங்களுக்கு ஒரு சுத்தம் உண்டாகும். சிலர் வசனத்தை கவனிக்க மாட்டாங்க, சபைக்குள்ள தான் இருப்பாங்க. நல்லா கவனிங்களே, வசனத்துக்கு காலை அடைச்சிக்கிறாங்க. அவன் வந்துட்டாரா, நான் இப்படியே இருந்துக்கிறேன், அப்படியே பிள்ளை கடிச்சு அப்படி நின்றுக்கிறாங்க. கேட்கக்கூடாது, வசனத்துல கேட்கக்கூடாது. கடித்து கொடுத்தா வார்த்தை வந்துச்சா அப்படியே கடினப்படுத்திக்கிறாங்க. ஏன் என்ன நடக்கும்னா சுத்தம் வரவே வராது. இல்லையா, ஏன் தண்ணி அடிக்காத அப்படின்னு சபை சொல்றோம். அவனு பல்ல கடிச்சு வச்சுக்கவே நீ சுத்தமாக முடியாது. இல்லையா, ஏன் கர்த்தர் ஒரு உபதேசத்தை தாராதவனை சரிபடுத்துறது தான். இந்த உபதேசம் சுத்திகரிக்கும், உபதேசம் பரிசுத்தப்படுத்தும். இங்க வந்துகிட்டு விளையாண்டுக்கிட்டு இங்க வந்து இது பண்ணிக்கிட்டு வார்த்தைக்கு செஞ்சு கொடுக்கல அப்படின்னு சொன்னா ஒரு காலம் வரும். நல்லா கோணிங்களே, கர்த்தர் எல்லாத்துக்கும் நினைச்சுவாரு. வேறு ஒரு காலம் வச்சிருக்கிறாரு. அந்த காலம் வரும்போது நமக்கு ரொம்ப வேதனைப்பட வேண்டிய சூழ்நிலை வந்துடும். அப்படி செய்யக்கூடாது. வசனத்தை தரமும் வரத தரமும் எனக்கு தான் ஆண்டவரே, என்ன சரிப்படுத்துங்கப்பா, என்ன சீர்படுத்துங்கப்பா சொல்லும் நம்ம கேட்கணும். நிலையிலே சொல்லுங்க பார்ப்போம். ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பாக அரசியல் ஜெபக்குமார்னு சோத்திரம் நல்ல ஒரு பிரசங்கத்தை தூத்துக்குள்ள பண்ணுவாங்க. அப்படி அந்த பிரசங்கத்துல நான் கேட்பேன். அந்த பிரசங்கம் எனக்கு புரியாது. யார சொல்றாரு இவர், யார சொல்றாரு ஒன்றும் தெரியல அப்படின்னு சொல்லுவார். சில ஆண்டுகளுக்கு முன்பாக ஊழியக்காரங்களுக்குன்னு நல்ல வார்த்தையை அந்த தேவ மனுஷன் பிரசங்கம் பண்ணுவாரு. நான் சொல்றது நல்ல கவனிங்க. எனக்கு அன்னைக்கு புரியல, இன்னைக்கு புரியுது. இல்லையா, அன்னைக்கு நான் ஊழியக்காரன் கிடையாது, நான் சாதாரண விசுவாசியா தான் இருந்தேன். எனக்கு ஆரம்ப காலகட்டம் அவர் சொல்ற அந்த வார்த்தைகளை வசனங்களை எனக்கு அன்னைக்கு புரியல, இன்னைக்கு எனக்கு புரியுது. தேவன் அன்னைக்கு தந்த அந்த வார்த்தையை எனக்கு அது புரிஞ்சுக்கிற தன்மை இல்லை. இது யாருக்கு சொல்றாரு, என்ன சொல்றாரு ஒண்ணுமே புரியாது. ஆமா, இன்னைக்கு காலம் வரும்போது நமக்கு தெரிஞ்சது. நான் ஊழியக்காரனா, இப்படி ஊழியக்காரன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க, அந்த தேவ மூலமா நான் விசுவாசியா இருக்கும்போது கற்றுக்கொண்டேன். இல்லையா, இன்னைக்கு நமக்கு என்ன செய்யுது, வசன வார்த்தை தேவன் ஒரு நாள் நமக்கு யோசனம் இல்லாத கத்த நமக்கு தரல. இன்னைக்கு ஐயோ விதமா தெரியலாம், ஆனா எதிர்காலத்துல பாருங்களேன் இந்த வசனம் ஒரு ஆசீர்வாதத்தை உண்டாகும். அலையிலே சொல்லுங்க பாப்போம்.
அல்லேலூயா. இன்னைக்கு கடினமா தோன்றலாம், இன்னைக்கு புரியாம இருக்கலாம். அவர் சொல்லுங்க சில வார்த்தையில சில புரியாம இருக்கு. எனக்கு இது புரியாது, ஏன் இப்படி இருக்கு, இப்படி சொல்றாங்க, யாரை பொறுத்து சொல்றாங்க, எப்படி சொல்லுவாங்க இருந்தாங்க. அந்த பாடு எதிர்காலத்துல நமக்கும் நம்மளுடைய நன்மைக்கு தான் அந்த வசனங்கள், அந்த வார்த்தையில அந்த தேவன் சுகமா கற்று பேசினாங்க. அல்லேலூயா. அப்ப தேவன் தருகிற வசனங்களை வார்த்தைகளை தேவனுடைய ஏற்றுக்கொள்ளணும், இருதயத்தில் என்ன செய்யணும், ஏற்றுக்கொள்ளணும். வருஷ பிரகாரம் அந்த பைபிள் நீங்க என்ன செய்யணும், வாசிக்கணும். வருஷ பிரகாரம் வாசிக்கணும்னு சொல்றாங்க. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. வருஷ பிரகாரம் நீங்க வாசிக்கணும். இந்த வசனங்கள் நீங்க வாசிக்கும் போது கர்த்தர் உங்கள்ட்ட பேசுற மாதிரி நீங்க நினைக்கணும். ஆண்டவர் என்ன பேசுகிறார், என்ன பேசுறார், அந்த ஆவலோடு கூட நீங்க இருக்கணும். என்ன வார்த்தை சொல்கிறாருன்னு என்ன செய்யணும், அது நீங்க கவனிக்கணும். அல்லேலூயா. அப்படி கவனிச்சு அப்படி வாசித்து பாருங்களேன். கர்த்தர் இந்த வசனத்து மூலமா உங்கள்ட்ட டெய்லி நினைச்சுவாரு, எடை விடுவான். அல்லேலூயா. நீங்க மிகுந்த கனி நினைச்சலாம் கொடுக்கலாம். அந்த மைண்ட் அப்பதான் மாறும். இந்த ரெண்டையும் மண்டலம் இருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த மைண்டை நினைச்சுவாரு ஆண்டவர் மாற்றி நம்ம தேவ சுத்தத்துக்கு நேரம் என்ன செய்வாரு, அழகா நடத்தி கொண்டு போவார். உபதேசத்தை கேட்கணும், இன்னும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கணும். உபதேசத்தை கேட்க கேட்க கேட்கதான் அந்த பழைய கிரியில் அழுக்கெல்லாம் மாறும். நிறைய அழுக்கு, நிறைய அசுத்தம் நிச்சயம் மறைமுகமா இருக்கும். சில தவறு நமக்கு தெரியாது, நம்மளோட தவறு மறைமுகமா சில பகுதிகள் இருக்கும். அதெல்லாம் மாறணும்னா இன்னும் உபதேசத்தை என்ன செய்யணும், கேட்கணும். இந்த உபதேசத்தை இன்னும் சொல்லுங்கப்பான்னு கேட்கணும். காலை அடைக்க கூடாது. நிறைய ஆசீர்வதிக்கிறோம், ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார்களா, அல்லேலூயா சொல்றாங்க. நாக்கு தேவனுடைய சில வார்த்தையில கடினமான வார்த்தைகளை காலை அடைச்சுக்கிறாங்க. அப்படி ஒரு நாள் செய்யக்கூடாது. அல்லேலூயா. அது இது பண்ணக்கூடாது. கண்களோடு கூட உடன்படிக்கை பண்ணினால் ஒரு கண்ணியில் மேல் நினைப்பார்கள் எப்படி, அப்படி உண்மையிலிருந்து மகிமை இறங்கி வருவது யோபு புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கு. கண்ணு சரியா இருக்கணும்னா கண்ணை சரிப்படுத்தணும். அல்லேலூயா. இவருக்கு வேலை இல்லை, இவரு கண்ணு சொல்லி கிடக்கிறாரு அப்படின்னு சொன்னா தேவனுக்கு பரிசுத்தம் வராது. பரிசுத்தம் வராம நீ கிறிஸ்தவர்களை என்ன செய்ய முடியாது, இடைக்கப்பட முடியாது. ஊழியக்காரன் பல காரியத்தை கர்த்தர் ஏற்படுத்தி இருக்கிறாரு. அதுல முக்கியமான காரணம் தெரியுமா, நீங்களும் கர்த்தர் எழுச்சணும் இணையணும். அதுக்கு தான் கர்த்தர் ஊழியக்காரங்க வச்சிருக்கிறார். அல்லேலூயா. கண்ணு சரிப்படுத்தணும். இன்னும் கண்கள் நிச்சய கண்களின் காரியத்தை சரியில்லைன்னா கெஞ்சி கேட்கணும் ஆண்டவர்கிட்ட. ஆமென் சொல்லுங்க. இந்த காலத்துல என்ன ஆவி கிரியை செய்து கொண்டிருக்கு, பொல்லாத இச்சையின் ஆவி கட்டமைக்கப்பட்ட காலம். பொல்லாத இச்சையின் ஆவினால இந்த உலகம் நிரப்பப்பட்டு இருக்கு. தேவர்கள் நம்ம கண்ணை நினைச்சணும், சரியா வைக்கணும். அந்த இச்சையோட ஒத்து போக கூடாது. நாயம் கடிந்து கொண்டீங்கன்னா அந்த ஆவி அதோட விழுந்து போகும். ஆமென் சொல்லுங்க. இல்ல எப்படிலாம் இருக்குமா அப்படின்னு சொன்னா கண்ணு விழுந்துடும், அசுத்தமா மாறும். கண் அசுத்தமா மாறினா கனி கொடுக்க முடியாது. கண் கட்டவாக ஒரு சரீரம் இருக்குமா, சத்தமா சொல்லுங்க. இருளாம் ஆயிடும். இருளுக்கு இடம் கொடுக்க கூடாது. இருளுக்கும் வெளிச்சத்துக்கும் சம்பந்தம் கிடையாது. ஒளிக்கு தேவனுடைய இருளுக்கு சம்பந்தம் கிடையாது. புரிஞ்சுக்கிறணும். கிறிஸ்துவோடு கூட இணைக்கப்படணும், கர்த்தரோடு கூட இணைக்கப்படணும். கண் சரியாக்கப்படணும், கண்ணை சுத்திகரிக்கணும், கண்ணை ஒப்பு கொடுக்கணும், ஆண்டவரை ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே இன்னும் பரிசுத்தப்படுத்துங்க நிச்சயம் சொல்லணும், நினைவை ஒப்பு கொடுக்கணும், வாயின் வார்த்தையை ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே இன்னும் சரி செய்யுங்கப்பா, இன்னும் சுத்திகரிங்கப்பா. ஆண்டவர் அதுதான் செய்வார். ஏசாயா தீர்க்கதரிசி மேல தேவன் தம்முடைய பாரத்தை ஏசாயா 6வது அதிகாரத்தை சந்திக்க வாராரு. உசியா ராஜா மரணமடைந்த வருஷத்துல ஆண்டவர் உயர உன்னதமான சிங்காசனத்துல இருந்தவர். தேவனுக்கு தேவ சமூகம் வந்த உடனே பாவம் வெளிப்பட்டுச்சு. அசுத்த உடல் மத்தியில வாசப்படுகிறவன் இஷ்டம் போல பேசிட்டு வந்து நினைச்சாரு. தேவ சமூகத்தில் தேவ சந்தையில நினைச்சாரு இருக்கிற அந்த இடத்துல பாத்தீங்களா, ஆண்டவர் நினைச்சாரு, அவர் முதல்ல நினைச்சாரு சுத்திகரிப்பு உண்டு பண்ணுகிறார். தேவ சமூகத்துக்கு வந்த உடனே அறிவிப்பு என்னன்னு தெரியுது. நீங்க அவளோடு கூட இணைக்கப்பட்டிருந்தீங்கன்னா சின்ன சின்ன தவறுகளும் புரியும். சின்ன சின்ன தவறையும் கர்த்தர் உணர்த்துவாரு. நீங்க இணைக்கப்படாம இருந்தா அந்த தவறுகளும் புரியாது. ஏசாயா தீர்க்கதரிசியை ஒரு தேவனை குற்றப்படுத்தல, நல்ல கவனிங்க, ஆண்டவர் குற்றப்படுத்தல. அந்த மகிமைக்கிற உணர்வு அந்த பசமே அந்த பாவ உணர்வு உண்டாக்குது. இல்லையா? கிறிஸ்துவோடு நீங்க நிலைச்சிருந்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் சுத்திகரிப்பு தேவை. கர்த்தரோடு கூட இணைக்கப்படணும்னா ஒவ்வொரு நாளும் பரிசுத்தம் தேவை. என்ன கவனிங்க, இருக்கிற நேரத்தை அங்கிட்டு இங்கிட்டு விளையாண்டுட்டு நீங்க நேரத்தை போகிறாங்க. அங்க சொல்கிற வார்த்தை தேவன்கிட்ட நீங்க நல்லா கவனிக்க, அது நீங்க நிலைச்சிருக்கிறக்காக சொல்றேன். கிறிஸ்துவோடு கூட நீங்க நினைச்சிருக்கணும், கிறிஸ்துவோடு கூட கட்டப்பட்டிருக்கணும், தேவனோடு கூட இணைக்கப்பட்டிருந்தாதான் நன்மை என்ன செய்ய முடியும், நீங்க பார்க்க முடியும். கர்த்தர் நினைச்சார் சமூகத்துக்கு கொண்டு வாரார். ஒவ்வொரு நாளும் தேவ சமூகம் முக்கியம். நீங்க கிறிஸ்துவோடு கூட இணைக்கப்படணும்னா தேவ சமூகம் முக்கியமான ஒரு பகுதியா இருக்கு. இந்த ஞாயிற்றுக்கிழமை மட்டும் ஜபத்தில் இருக்க கிறிஸ்துவ கனி கொடுக்கவே முடியாது. நீங்க உங்களை நீங்களே ஏமாத்திக்க கூடாது, ஏமாத்துறது ஏமாந்து போயிடக்கூடாது. தேவனோட நீங்க ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு ஒரு சின்ன காரியத்தை சொல்றோம், அவன் தான்
இதை நீங்க வீட்டுல போய் நினைச்சணும், கடைபிடிக்கணும். வீட்டுல அணுகணும், ஜெபம் தேவை. ஒரு விசுவாசிக்கு குறைஞ்சது ஒரு மணி நேரமாக நினைச்சணும், செபிக்கணும். சபைக்கு வந்து 6 மணி நேரம் அனுபவம். தேவனுக்கு ஜெபம் முக்கியம், வேத வாசிப்பு முக்கியம். அவசரத்திற்கு வார்த்தை எடுத்து இன்னும் நீங்க இது பண்ணதான் சுத்திகரிப்பு உண்டாகும். நிறைய பேர் தேவ மகிமை உணர முடியாத காரணம் தெரியுமா? சுத்திகரிப்பு கிடையாது. நிறைய பேர் தேவ மகிமை என்னன்னு நினைச்சல தெரியல, தேவ பிரசன்னம் என்னன்னே புரியல. அவங்களுக்கு தேவனுடைய வெளிச்சம்னா என்னன்னு தெரிய மாட்டேங்குது. காரணம் தெரியுமா? சுத்திகரிப்பு கிடையாது. பழைய கிரியில அதே பழைய வாழ்க்கையில அப்படியே இருப்பாங்க. எப்படி வீட்டுல இருக்காங்களோ அதே போல சபையில இருப்பாங்க. சபையில இருக்க அதே போல சும்மா ஏதோ வெறுமையா இருப்பாங்க. தேவன் ஒரு நாள் கர்த்தரை பரிசுத்தப்படுத்துகிறவர். அல்லேலூயா. கிறிஸ்துவோடு இணையணும்னா தேவன் நிஜம் பரிசுத்தம் இது முக்கியம். யாரியாம 6:9 பார்த்தீங்கன்னா நோவா தேவனோடு கூட இணைஞ்சானா சஞ்சரித்துக் கொண்டிருந்தான் அப்படின்னு வேதத்துல வாசிக்கிறோம். அந்த சஞ்சரிக்கிற ஒரு அனுபவத்தை அந்த நோவாவுக்கு கொடுத்தார். மனச்சாட்சியின் காலத்துல வாழ்ந்தவர், நியாயப்பிரமாண காலத்துக்கு முன்னால மனச்சாட்சியின் காலத்துல வாழ்ந்தாலே இந்த நோவா. அந்த வசனத்தை எடுத்து வாசிங்க, ஆதியாகமம் 6:9 எடுத்து வாசிங்க. நீதிமான உத்தவனுமா இருந்தா அவன் தன்னுடைய அந்த காலத்துல அவ்வளவு பாவம், அவ்வளவு அக்கிரமம், அவ்வளவு பல பிரச்சனைகள் இருக்கதான் இருந்துச்சு. நம்முடைய காலத்துல எப்படி இருக்கும் இதே போல நோவாவின் காலத்துல இருந்துச்சு. தேவன் அவ்வளவு கடினமான காலகட்டத்திலையும் அவர் தேவனோடு சஞ்சரிக்க ஒரு அனுபவத்தை கற்றுக் கொடுத்திருந்த. அல்லேலூயா. நீ பாவம் பெருகி இருக்கு, எங்க பார்த்தாலும் பாவம், எங்க பார்த்தாலும் இச்சை, எங்க பார்த்தாலும் கொலை. டெய்லி பார்த்தா ஒரே கோலம், ஒரே பிரச்சனை தான். அதுவும் தமிழகத்தில் பல பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கு. இந்த பிரச்சனைக்கு காரணம் தெரியுமா? நல்ல கவனிகள். பிரச்சனைக்கு கூட காரணம் இச்சை நாள் பார்க்குது. என்ன செய்யலாம்? எதையாவது ஒரு தவற பண்ணிடுறோம், கொலை இணைஞ்சு விழுங்குறது கருத்துல என்ன சொல்றோம், இது இப்படி நடக்கல, அது வெளியே இருந்தவங்க தெரியாதவங்களுக்கு மறைமுகமா பல விதத்துல என்ன செய்யுது பிசாசு கிரியை செய்து கொண்டு புரிந்து கொள்ளுங்க. இந்த காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்க. தேவன் இந்த பொல்லாத ஒரு கிரியில் இருக்கிறோம். கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டாதான் நம்ம என்ன செய்ய முடியும்? கனி கொடுக்க முடியும். கர்த்தரோடு இணைக்கப்படாம என்ன செய்ய முடியாது? கனி கொடுக்க முடியாது. நோவா அந்த காலத்துல இந்த மனச்சாட்சியின் காலத்துல இணைஞ்சா, கர்த்தரோடு தேவனோடு இணைஞ்சா சஞ்சரிக்கிற அந்த அனுபவத்தை கற்றுக் கொடுத்திருந்தார். அல்லேலூயா. அவங்க வருட அழிவுல இருந்து கர்த்தர் இணைஞ்சாரு, அந்த குடும்பத்தை இணைஞ்சாரு, மீட்டெடுத்தார். எப்படினாலும் என்ன பிரச்சனைனாலும் இணைச்சலாம் நடக்கலாம். கர்த்தரோடு இணைஞ்ச அனுபவத்தை நீங்க காண்கிட்ட கேளுங்க, இணைக்கப்பட்ட அனுபவத்தை கேளுங்க, ஆண்ட தெரிஞ்சு கேளுங்க. சுத்திகரிப்பு விரும்பிக்கிட்டே இருங்க. சின்ன சின்ன காரியத்துக்கும் உங்களை பரிசுத்தத்தினால ஒப்பு கொடுத்துக்கிட்டே இருங்க. சின்ன சின்ன காரியத்துக்கும் ஆண்டோட சுத்திகரிப்பு விரும்புங்க. கிஞ்ச ஒரு பாவத்தை பிடிங்க. சின்ன இச்சை தானே நினைக்காதீங்க. சின்ன பாவம் தானே, அது யாரு செய்யாம இருக்கா அப்படின்னு சொல்லாதீங்க. சின்ன பார்வை தானே அப்படின்னு நினைக்காதீங்க. சின்ன சின்ன காரியத்துக்கும் உங்களை பரிசுத்தத்தினால ஒப்பு கொடுங்க, உங்களை சுத்திகரிப்புனால ஒப்பு கொடுங்க. நீங்க சுத்திகரிக்க படத்தான் கிறிஸ்துவோடு கூட இணைக்கப்பட முடியும். பரிசுத்தம் இல்லாமல் தேவனை ஒருவன் தரிசிக்க முடியாது. தேவன பாவம் நம்மளையும் தேவனோடு பிரிச்சணும். நான் வெளித்தோற்றமா இருக்கிற பாவத்தை சொல்லல. வேற அந்த இடத்துல நமக்கு வெளித்தோற்றத்துல நமக்கு தெரியும் இது செய்யக்கூடாதுன்னு தெரியும். அந்த இடத்துல இருக்கிற அந்த வாழ்க்கை முக்கியமான ஒரு பகுதி. அந்த இடத்துல இருக்கிற அந்த வாழ்க்கை முக்கியம். அதுல கிறிஸ்துவ வச்சு நீங்க பார்க்கணும். தேவ சமூகத்துக்கு நீங்க வந்தாலே போதும். எப்படி ஒரு ஏசியாவை சுத்திகரிச்சார் அதே போல ஒவ்வொரு நாளும் பரிசுத்தமான கர்த்தர் நடத்தி கொண்டு போவாரு. ஏசியா அருவருப்போடு கூட இருந்த ஒரு பகுதியை நல்ல யாரும் குற்றப்படுத்தல. தேவ சமூகத்துக்கு வரும்போது தான் யார் என்பதை கர்த்தர் நெஞ்சிறாரு காண்பிக்கிறார். அல்லேலூயா. இந்த நோவா தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தாருன்னா தேவனுடைய தன்னை சுத்திகரித்துக்கிட்டே இருந்திருப்பாரு. அன்னைக்கு இருந்த உலகத்துல இருக்கிற பாவம் நோவா தொடாம இருந்திருக்குமா? செய்தியை கூட கேட்டிருப்பான், தேவையில்லாத சம்பவம் எல்லாம் கேட்டிருப்பான். தேவனுடைய அவர் தனக்குள்ள கரப்படுத்தாங்களுக்கு பாதுகாத்துக் கொண்டார். ஒரு தவறான செய்தியை கேட்பீங்க, நல்லா கவனிங்க. இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. ஒரு தவறான செய்தியை கேட்பீங்க, அந்த தவறோடு ஒத்து போறீங்களா இல்ல சரி அப்படின்னு விரட்டுறீங்களா? தேவனுடைய தவறான செய்தி கூட அவரோட ஒத்து போக கூடாது. இதோட பாவமான செய்தியை கேட்பீங்க. நீங்க பல நடந்துகிட்டு இருக்கு. செய்திக்குள்ள நம்ம இதுல கேட்டுக்கிட்டு இருக்கணும். அதோட ஒத்து போக கூடாது. அந்த கிரியில என்ன செய்யணும்? அந்த கடிந்து கொள்ளாதான் உங்களுக்கு கிறிஸ்துவோடு இணைக்கப்பட முடியும். இல்லையா? ஆண்டவரோடு இணைக்கப்பட முடியும். நோவான நாட்கள்ல அவன் தேவனோடு சஞ்சரித்தான், உத்தமனா இருந்தான். அந்த பாவம் தலைவலிச்சு ஆடிக்கிட்டு தான் இருந்துச்சு. ஆனா அவனை தொடர்ந்து கஷ்டப்பட்ட வெளிச்சத்தினால நிலைமை பாதுகாத்துக் கொண்டார். இல்லையா? பிரயாசப்படுறவங்க தான் கனி கொடுக்க முடியும்.
பரிசுத்தமா வாழ பிரயாசம் இல்லாத ஒரு மனுஷனுக்கு தேவன் ஒரு நாள் பரிசுத்தத்துல ஜெயம் கொடுக்க மாட்டார். அதுக்காக பிரயாசப்படணும், கொஞ்சமாவது பிரயாசப்படணும், கொஞ்சமாவது வாழணுன்ற ஒரு தாகம் வரணும். கண்ணு தானே அப்படின்னு நினைக்காதீங்க, அது வாழ்க்கையை தரப்படுத்து. சபைக்கு போன சில ஆண்டுகளுக்கு மேல போன ஆண்டுகளுக்கு தெரியும், நல்ல கவனிங்க. கணவன் மனைவிமா பிள்ளைகளா சின்ன சின்ன பிள்ளைகளை கொண்டு வந்தாங்க, பிள்ளைகள் தாறுமாறா போயிட்டாங்க. காரணம் தெரியுமா? தவறு தாய் வாழ்க்கை சரிக்கிடையே. சபைக்கு தான் வர்றாங்க, சும்மா தான் இருக்கிறாங்க, ஏதோ கடமைக்கு வந்துகிட்டு இங்க வந்தா அல்லையா அங்க போன சினிமா படம், பிள்ளைகள் பக்கத்துல பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. தேவன் நல்லா போனீங்களே, அவங்களையும் இன்னும் கண்டிக்க முடியல, ஒரு காலவரங்களும் கண்டிக்க முடியல, இந்த பிள்ளைகளுக்கு பலன் கொடுக்க முடியல. காரணம் தெரியுமா? உலகத்தாரே போலயே சபைக்கு வந்து இது நிற்கிறது. டிவியை திறந்தா செல்ல திறந்தா இஷ்டம் போல பாக்குறாங்க, இஷ்டம் போல இது பண்றது, பிள்ளைகளை தாக்கும். அன்னைக்கு ஒரு சமயத்துல சொன்னீங்க, வா உன் பிள்ளையை பாதுகாக்கிற சின்ன பையன் தான், அவ்வளவுதான் பையன் தான், பிள்ளையை பாதுகாத்துக்கோ, உனக்கு இருக்கிற பொல்லாத கிரியை இருக்குது, பிள்ளையை தாக்கிறாம தாக்கச்சி அவன் அப்படி உன்ன மாதிரி மாறினா உனக்கு மண்டையிடி பாத்துக்கோ அப்படின்னு சொன்ன. அப்படி பணக்காரங்க பார்த்தா சொல்ல வேண்டியது, நம்ம சொல்ல வேண்டியது அவ்வளவுதான். இல்லையா? இன்னைக்கு தேவையில்லாத கிரியில் இருக்க அந்த பிள்ளையை தாக்கும், உன் கிரியை அந்த பிள்ளையை தாக்க கூடாது இருக்கிற அப்படியே நடுங்கிறான். தெரியுது நம்மள மாதிரி ஒரு பிள்ளை வந்துட்டுனா நம்ம வாழ்க்கை என்ன நடக்கிறது அப்படின்னு கொண்டுருவோம் அந்த பையன். எல்லாம் போனீங்க கவனிக்கணும், நமக்குள்ள என்ன கிருபை இருக்கோ அதை நம்ம பிள்ளைகள் தொடரும் அப்படின்னு சொல்லுங்க. நமக்குள்ள அசுத்தத்தை வச்சுக்கிட்டு பிள்ளைகள் எல்லாம் மேன்மையை பார்க்காதீங்க, நீங்க பார்க்க முடியாது. நீங்க பரிசுத்தவனா இருந்தாதான் உங்க பிள்ளைகள் பரிசுத்தத்தோடு இருக்கும். நீங்க கிருபையில இருந்து நீங்க திராட்சை செடியோட கூட இயேசு கிறிஸ்துவோட ஒட்டப்பட்டிருந்தாதான் உங்க பிள்ளைகளை ஒட்ட வைக்க முடியும். நீங்க ஒரு பக்கம் சேர்த்துல ஒரு காலில் ஒரு ஆத்துல ஒரு காலில் நீங்க வச்சுக்கிட்டு பிள்ளைகளோட தூய்மையா இருக்குன்னு எதிர்பார்த்தா எப்படி? யோசிக்குவாங்க. உங்க வாயின் வார்த்தை தாறுமாறு மாறாது, பிள்ளை எப்படி வளரும்? அது அவரே என்ன செய்யும்? வந்து நிற்கும். நீங்க செடியோடு கூட இணைக்கப்படணும், போகக்கூடாது. என்ன கவனிங்க, திராட்சை செடியோடு கூட இணைக்கப்பட்டிருந்தீங்கன்னா எப்படி கிறிஸ்துக்குள்ள இருக்கிற என்ன மேன்மை இருக்கோ அதே மேன்மை உங்களை தொடரும். ஆமன் சொல்லுங்க. உங்களுக்கு என்ன மேன்மை இருக்கோ உங்க பிள்ளைகளை தொடரும். ஆமன் சொல்லுங்க. உங்க பிள்ளைகளுக்கு என்ன மேன்மை இருக்கோ அது அவங்க பிள்ளைகளை தொடரும். அலையிலையா இயேசுல ஒரு நல்ல வசனம் உண்டு, ஆசீர்வாதம் சந்தானத்துக்கு சந்ததி மேல என்ன செய்வேன் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். நம்ம சந்ததியா நம்ம குடும்பம் மேன்மை அடைகள் என்ன செய்யணும்? மேன்மைகள் என்ன செய்யணும்? வரணும். அலையிலையா ஆண்டவர் தருகிற ஆசீர்வாதத்தை என்ன செய்யணும்? வாங்கி தேவனும் மலைய அதை குடிச்சு என்ன செய்யணும்? ஆசீர்வாதத்தை உண்டாக்கணும். எபிரேயர் புத்தகம் 6:7 எடுத்து வாசிங்க. குடித்து தேவனால் என்ன செய்யணும்? ஆசீர்வாதம். எப்படி என்றால் தன்மேல் அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து தன்னிடத்தில் பயிரிடணும்னு ஏற்ற நல்ல இதை விலைக்கு தேவனால என்ன செய்யணும்? ஆசீர்வாதம். ஆண்டவர்கிட்ட தேவ மகிமையை பெறுவீங்க, தேவ கிருபையை பெறுவீங்க. அவர் கிடைக்கிற விதைக்கு நீங்க பலனுள்ளவங்களா மாறணும். அவர் தருகிற மகிமைக்கு, அவர் தருகிற கிருபைக்கு நீங்க என்ன செய்யணும்? தேவன் நல்ல என்ன செய்யணும்? நீங்க மிக வளர்க்கிறவங்களா என்ன செய்யணும்? மாறணும். இங்க வந்து தேவ கிருபையை பெற்றுக்கொண்டு அங்க போய் தேவையில்லாத கிரியில போய் நிச்சய கூடாது. அடுத்த வசனம் வாசிங்க. 8 வாசிங்க. எபிரேயர் 6:8 வாசிங்க. தகாததாயோ அப்படிப்பட்ட ஒரு நிலையை செஞ்சிடக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையை நிச்சயக்கூடாது. இங்க தேவ கிருபையை பெற்றுக்கிட்டு அங்க முள்செடியையும் அங்க முள்புண்டையும் தேவையில்லாத கிரியில உண்டாக்குறவர்களா இருக்கக்கூடாது. அதுக்கு முடிவு இதுதான். அக்னி சுட்டரிக்கப்படுறது அதோட முடிவு. கனியற்ற அந்த கால கிரியைகளுக்கு உடன்படக்கூடாது. உலகத்தாருடைய காரியங்களுக்கு இது பண்ணிடக்கூடாது. இங்க ஜபத்துல போது நல்லா சோத்திரம் பண்ணிட்டு அங்க போய் தேவையில்லாத இது செய்யக்கூடாது. நிலத்துல நல்ல விதையை தானே மனுஷகுமாரன் விதைச்சாரு. கெட்டவர்கள் முளையக்கூடாது. கலைக்கு என்ன செய்யக்கூடாது? கலையை வளர விட்டுறக்கூடாது. தேவையில்லாத கிரியில இது பண்ணிடக்கூடாது. நல்லா கவனிங்க. நம்ம வாழ்க்கை முக்கியம். அப்படிதான் கிறிஸ்துவோடு கூட இணைக்கப்பட முடியும். வாழ்க்கை சரியில்லாம கிறிஸ்துவோடு கூட என்ன செய்ய முடியாது? இணைக்கப்பட முடியாது. கர்த்தர் நன்மையை தர முடியாது. அப்ப நன்மையை ஆண்டோட தேவ பிரசனத்தை பெற்றுக்கொள்ற நாம என்ன செய்யணும்? ஆசீர்வாதத்தை என்ன செய்யணும்? நல்ல நிலத்தை என்ன செய்யணும்? நல்ல பயிரை என்ன செய்யணும்? முளைக்கி வைக்கணும். இல்லையா? நல்ல மேன்மையானதை என்ன செய்யணும்? நம்மளோட வாழ்க்கையில் என்ன செய்யணும்? ஆண்டவர் பார்க்கணும். ஆமென் சொல்லுங்க. அல்ல அப்பப்ப ஆசீர்வதிக்கப்படும் அந்த நிலம் தான் என்ன செய்யணும்? ஆசீர்வதிக்கப்பட்டதா என்ன செய்யும்? இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. தேவனுடைய கிறிஸ்துவோடு கூட என்ன செய்யணும்? இணைக்கப்பட்டிருக்கு. ஆண்டோட கெஞ்சி கேட்கணும். எல்லாம் இன்னொரு வழக்கம் சொல்றாங்க, படிப்பு கூட தேவனுடைய படிக்காத கூட நல்ல கிறிஸ்துவோடு கூட இணைக்கப்பட்டவங்க நிறைய இருக்கிறாங்க. அப்ப சிலர் பார்க்கிறேன்
அவங்களுக்கு பைபிள் தெரியாது, நல்ல வசனத்தை சொன்னா ஆமென்னு சொல்லுவாங்க, வசனத்தை சொன்னா ஆமென்னு சொல்லுவாங்க. ஆனா கிறிஸ்துவோடு கூட அந்த லைவா அந்த கர்த்தருடைய உறவுல இருக்கிறத நான் பார்க்கிறேன். பரலோகத்துக்கு அவங்களுக்கும் கணேசன் இருக்கிறத பார்க்கிறேன். அவங்க உலகத்தோடு கூட ஒத்து போக இருக்காங்க, உலகத்தோட கிரியலோடு கூட அவங்க ஒத்து நிற்க இருக்காங்க. ஒரு சகோதரி எனக்கு சொல்லுகிறாங்க, அவங்க ஒரு பிசினஸ் பண்றாங்க. அந்த பிசினஸ்ல பாருங்க, ஒருத்தர் அவங்க சொல்றாங்க, சொன்னாங்க என்ன என்கிட்ட, அவங்க சொல்லுவாங்க, நான் ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்கிறேன், யார்கிட்ட சகஜமா பேசுவாங்க, இவ அடுத்து என்ன பேச போறான்னு எனக்கு தெரியும், அதனால நான் கணக்க ஒதுங்கிடுவேன் சொல்லுவாங்க. இல்லையா? அவங்க சகஜமா பேசுறாங்க நினைக்க முடியாது, அவங்களுக்கு சகஜமா கலையால நினைக்க முடியாது. இவ அடுத்து என்ன பேச போறான்னு எனக்கு தெரியும் அதனால கவனிச்சு தவறும் கண்டிப்பா போயிடுவேன் அப்படின்னு சகோதரி சொல்றாங்க. இல்லையா? கவனிக்கணும், தேவனுடைய எழுச்சினும் கலையை வதக்கி இது பண்ணக்கூடாது. உலகம் உள்ள பிசாசுகளை எழுந்திருக்க பரிதமான கலையை விதைச்சுக்கிட்டு இருக்கிறோம், தவறான செய்தியை கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். அதோடு நீங்க எழுதிய குடும்பமோ கணவன் மனைவியோ அந்த தவறான செய்தியை பிள்ளைகளுக்கு பேசிக்கிட்டு பிள்ளைகள் என்ன செய்யறாங்க கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அந்த தவறான செய்திகளை என்ன செய்யக்கூடாது, ஈடுபடக்கூடாது. அதுக்கு நேர் விரோதமா கர்த்தருடைய வசனத்தை எடுத்து நம்ம நினைச்சணும், பேசணும். அல்லையே சொல்லுங்க பாப்போம். நல்ல நிலத்தை நினைச்சணும், தேவனுடைய பிள்ளை கர்த்தர் தந்த அந்த வார்த்தையை வசனத்துக்கு ஏற்ற அந்த நினைச்சணும், நம்ம நினைச்சணும், அதை வளர விடணும். கலையை வளர விடக்கூடாது, கலையை வளர என்ன செய்யக்கூடாது, விடக்கூடாது. இன்னைக்கு நிறைய பேர் அவிசுவாசம் தான் வளர விடுறாங்க. அன்னைக்கு வண்டியில வந்து புகை அடிச்சுட்டு ஒரு ஊருக்கு பிடிக்கணும், சரியான புகையாயிட்டு, அது புகை அடிச்சுட்டு புகையை மாத்திரக்கு நான் அங்கிட்ட இங்கிட்டு கொண்டு போனேன், எந்த ஊர்லயே கத்திர இறக்கத்துல மாத்தியாச்சு, புகையை கவுனி போட்டு வண்டியில மாத்தியாச்சு கார்ல. அப்போ ஒருத்தட்ட கேட்க, புகை மாறி இருக்கா தெரியாது, எனக்கு தெரியாது நிற்கா, புகை சொன்னாரு, புகையை நிப்பாட்டி புகை நிப்பாட்டி இதை அடிக்கா, நாங்க பார்க்கல, பின்னால எனக்கு தெரியாது. நான் சொல்றேன் புரியுதா? விசுவாசத்துக்கு இடம் கொடுக்க மாட்டேங்குது, விசுவாசமான வார்த்தை சொல்றதுக்கு உண்டு மாட்டேங்குது, ஏதோ ஒரு குறைவை மட்டும் உண்டுது, குறைவு 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 சொல்லுது. புரியுதா? அவருக்கு சொல்லுங்க, என்ன சொல்றேன் சொன்னா, விசுவாசத்தை பேசுறதுக்கு முந்துங்க, அவிசுவாசம் பேசுறதுக்கு என்ன செய்யுங்க, பின்னுங்க. உங்கள்கிட்ட கேட்க புகை மாறிட்டேன்னா வண்டி ஓட்டிட்டு இருக்க எனக்கு பின்னால இருந்து பார்க்க முடியாது. மாறுறது சொல்றது, மாறுறது ஒரு நிறைவானது கூட சொல்றதுக்கு உனக்கு மனசு கிடையாது. ஆனா அவிசுவாசம் சொல்றதுக்கு என்ன செய்யுது, டக்குன்னு வார்த்தை வருது, குறை வந்துட்டு அந்த குறைவை சொல்றதுக்கு மட்டும் என்ன செய்யுது, வாய் என்ன செய்யுது, முந்துது. கிறிஸ்டியனுடைய வாழ்க்கை அப்படி கிடையாது. அமைதியாக ஒரு குறைவுள்ள முதல்ல அமைதி ஆகுங்க, குறைவு யோசிங்க. தலையிலையா நிறைய நன்மையானது சொல்றது பேசப்படுங்க, விசுவாசத்தை பேசுறதுக்கு முந்துங்க. பேரே நமக்கு பேரே என்னதான் விசுவாசம், விசுவாசத்தை பேசப்படுது. அவிசுவாசத்தை பேசுறது டபுள் அவிசுவாசத்தை கொண்டு போய் அள்ளி விடுது. தாவீது நாட்கள்ல 2 பேரும் ஓடனானு, அதுல ஒருத்தர் ஆசாரியன், நல்ல கவனிங்க, இன்னொருத்தர் ஒரு சாதாரண ஒருத்தர். அப்ப அந்த ஆசாரியை நினைச்சுவான், சொல்லுவாரு, நினைச்சுவான், நாம முந்திவே இந்த செய்தி சொல்லிட்டேன்னா ராஜாட மகன் செத்து போவான், யுத்தத்துல ஒரு பெரிய ஜெயம் கிடைச்சிருக்கு. அவிசுவாசத்தை சொல்றது நினைச்சுவான், ஆசாரியம் முந்துவான். அப்ப ஆசாரியன் பார்த்து யோபு சொல்லுவாரு, இப்ப வேண்டாம், நீ செய்தி கொண்டு வர என்ன கிடையாது, ஆசாரியன் உடனே என்ன செய்யணுமா, அறிவை காத்துக்கொள்ளணும், வேதத்தை அவன் வாயில தேடுவாங்க. அவங்க ஒரு விசுவாசத்தை கொண்டுட்டு போகணும். ஒரு பக்கம் யுத்தத்துல ஒரு ஜெயம் எடுத்த பொறுமையா இருந்தாலும், இன்னொரு பக்கம் ராஜாவோட மகன் இருக்கிறான், மறிந்திருக்கிறான். அங்க நற்செய்தி கொண்டு போறது ஆசாரியனுடைய வேலை கிடையாது, துச்செய்தியை கொண்டு போறது ஆசாரியனுடைய வேலை கிடையாது. துச்செய்தியை கொண்டு போறது என்ன செய்யறாரு, முந்துற தேவன். ஒரு நாள் நம்ம அப்படி என்ன செய்யக்கூடாது, துச்செய்தியை கொண்டு போறது என்ன செய்யக்கூடாது, முந்தக்கூடாது. விசுவாசத்தை பேசுங்க. நீ விசுவாசத்தை பேச பேச என்ன இருக்கும் சொல்லுங்க, நீ விசுவாசத்துல என்ன செய்வீங்க, நிரப்பப்படுவீங்க. விசுவாசத்துல கிறிஸ்துவோடு கூட இணைக்கிற ஒரு பகுதி. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருக்கிறது கூடாத ஒரு காரியம். ஆண்டோடு கூட இணைக்கப்படணும், கர்த்தரோடு கூட இணைக்கப்படணும்னா தேவனுக்கு விசுவாசம் தேவை. அவிசுவாசத்தை சொல்றது, அவிசுவாசமான காரியத்தை பேசுறது மாத்திரம் நம்ம என்ன செய்யக்கூடாது, முந்தக்கூடாது. கிறிஸ்துவோடு கூட இணைக்கப்படணும்னா விசுவாசம் தேவை. நீ ஒரு ஆராதனையில பங்கெடுத்தாலும் அந்த ஆராதனையில நல்ல வாய்த்திறந்து நல்ல பாடி துதி செய்யணும், தேவன் தெய்வ மகிமையை நீ பெறணும் அப்படின்னு சொன்னா நல்ல கவனிங்களே, விசுவாசம் தேவை. விசுவாசத்துக்கு இடம் கொடுங்க. இன்னும் விசுவாசத்தை பேசுறதுக்குள்ள காரியம் செய்யுங்க. ஒரு குறைவை பார்த்து அந்த குறைவையே பொருசாச்சு பார்த்துக்கிட்டு இருக்காதீங்க. விசுவாசத்தை சொல்றதுக்குள்ள பகுதியை செஞ்சு பாருங்க, நீ கிறிஸ்துவோடு இணைக்கப்படுங்க. ஒரு வீட்டுக்கு அறிவுரை சொன்னார், ஒரு வார்த்தை சொல்லுங்க, என்ன செய்ய வேலைக்கார என்ன செய்வோம், ஆண்டோட இருதயத்தை சந்தோஷப்படுத்துச்சு. விசுவாசம் கத்தரோடு ஆண்டவரை சந்தோஷப்படுத்தும்.
அவிசுவாசமான காரியத்தை முந்தி கொண்டு போறதுக்கு பார்க்காதீங்க. நிறைய பேருக்கு அவிசுவாசமான காரியத்தை பேசிதான் அவங்க எப்படி இருக்கிறாங்க சொல்லுங்க, சந்தோஷமா இருக்கிறாங்க. அவிசுவாசம் பேசுறாங்க அவ்வளவு ஒரு இன்ட்ரெஸ்ட் பண்ணுவாங்க. ஒரு குறைவை பேசுறாங்க என்ன செய்வாங்க, இன்ட்ரெஸ்ட் பண்ணுவாங்க. நாளைக்கு அதே குறைவை அவங்களை பின்தொடர்றதுன்னு நமக்கு தெரிய முடியும். அப்படிப்பட்ட நிலையில் நிச்சயம் கூட இருக்க கூட அப்படி இருக்க கிறிஸ்தவர்கள் நிச்சய முடியாது. நினைக்கப்படணும் அப்படின்னா இன்னும் விசுவாசத்தை நிச்சயம், விசுவாச வார்த்தை நிச்சயம் சொல்லணும். அறிக்கை பண்றதுல ரொம்ப கவனமாக இருக்கணும். அவிசுவாசத்தை அறிக்கை பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது, சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடாது. நினைவுகள் வரும்போது அது நாயன் அந்த ஆவி என்ன செய்யணும், எரிக்கணும். அந்த அவிசுவாசமான எண்ணங்கள் உள்ளத்துல வரக்கூடாது. வந்த கிறிஸ்துவுக்கு நமக்கு இருக்கிற அந்த ஓய்வு கட்டாயிரும். கத்தருக்கு நமக்கு இருக்கிற ஐக்கியம் நெஞ்சிடும் ரொம்ப போயிடும். கத்தருக்கு நமக்கு இருக்கிற ஐக்கியத்தை ஒரு நாள் துடிக்கிறது என்ன செய்யக்கூடாது, இடம் கூடாது. விசுவாசம் டக்குன்னு கத்தத்துல என்ன நன்மையை கொண்டு வந்துடும். அதே அவிசுவாசத்துல ஒரு நன்மையை என்ன செய்யாது கொண்டு வர. விசுவாசத்தை பேசுறது உண்டுங்க. இன்னும் கத்தர்களை மேலும் அடையக்கூடிய வார்த்தையை இது பண்ணுங்க. உங்க பிள்ளைகிட்ட விசுவாச வார்த்தை சொல்லுங்க. இங்க அவிசுவாசத்தை அவங்க தோண்டிட்டு வந்து அந்த அவிசுவாசத்தை வீட்டை கொண்டு இறக்கிறாங்க. ஊழியத்துக்கு போற போதில் சில பிரச்சனைகள் சில காரியங்கள் வீட்டுக்கு கொண்டே போறது கிடையாது. என் மனைவிட்டெல்லாம் பேசுறதே கிடையாது இல்லையா. ஏன்னா விசுவாசத்துல வீட்டுல இருக்கணும் நினைச்சிடும் வளர்ச்சிடணும். ஒரு குறைவே ஒரு அவிசுவாசத்தை சொல்லி அதை இன்னும் நடக்க போகுது. விசுவாசத்தை சொன்னா அவங்க கிறிஸ்துவின் பேரடைவாங்க அப்படின்னு சொல்லுங்க. விசுவாச வார்த்தையை விசுவாச சத்தத்தை கேட்க வைக்க நம்ம வேதத்தை எடுத்து வாசிக்கணும். உலகத்துல இருக்கிற அந்த செய்தி இந்த செய்தி நம்ம தாக்கறதுக்கு மேல கத்தரை வார்த்தை வசனம் நினைச்சணும் நம்மளை இது பண்ணணும். இந்த வசனம் உள்ள ஓடி வரணும். இதுக்கேற்ற நல்ல பலம் உண்டு. அவங்களுக்கு இருக்கணும்னா அடிகளை கொடுத்து கத்தரை என்ன செய்வாரு, நம்ம உதவி செய்வார். நாமா தனியா என்ன செய்ய முடியாது, கட்டி கொடுக்க முடியாது. எல்லாமே கண்களை மூடி முழங்கால் போட்டு சுமப்படுங்க. ஆண்டவர்கள் எல்லாம் நேரம் முழங்கால் படுங்க. இன்னொரு விசுவாசத்துக்காக நீங்க நிரப்பப்பட்டு அவிசுவாசத்தை கொண்டு போன மூட்டக்கூடாது. அவிசுவாசமான சட்டங்கள் பல இடத்துல வர வாய்ப்பு உண்டு. கிறிஸ்துவின் உறவை புரிஞ்சு சொல்லலாம். அந்த அவிசுவாசமான காரியங்கள் கிறிஸ்துவின் உறவுக்கு நம்ம தூரமாக்கணும். இங்க உறவு கொடுக்கணும், இங்க கனி கொடுக்கணும்னா இப்படிப்பட்ட வாயின் வார்த்தைகளை கொண்டு அகற்றுங்க. முழங்கால் போடுவோம். அப்படி வார்த்தையை பேசுறவங்க இடத்துல நீங்க இருக்கீங்க. எனக்கு ஆவியானவங்க வார்த்தை சொல்லணும். அந்த அவிசுவாசமான வார்த்தையை வாயை விட்டு அகற்றிக்கணும். அசுத்தமா காரியம் நிற்காது. ஏசையா ஒரு இஷ்டமோடு பேசுற மனுஷன் தான். ஆனால் தேவ சமூகம் வரும்போது தன்னை கற்ற ஆராய்ந்து பார்க்கிறது ஒரு நல்ல தருணத்தை கொடுத்தார். உலகத்துல தருணத்தை கற்று தந்திருக்கிறார். நீ கனி கொடுக்க முடியாதா, நீ அவர்களோட இணைக்கப்பட முடியாதா, தேவத்திற்கு கத்தோடு அழைச்சி கொண்டிருக்கிறார். வாய்ப்பு முழங்கால் போடுறப்போ முழங்கால் போட ஆண்டுகளை கெஞ்சி கேட்கும். வாயின் தாழ்மார்களை அகற்றிக்கொள்ளும். தேவையில்லாத வார்த்தை அவிசுவாசமான வார்த்தை இடம் கொடுக்காது. விசுவாசத்தினால நீதிமான் பிறப்போம். விசுவாச வார்த்தை விசுவாச அவர் சொந்த ஊரில் அற்புதம் செய்யவில்லை. அந்த ஊரில் இருந்தவங்க அவங்களோட அவிசுவாசம் பேசுறாங்க. இவர்களான சாதாரணமா அற்புதமா பேசினா விசுவாசத்துக்கு இடம் கொடுக்கும். விசுவாசத்துக்கு இடம் கொடுக்கும். அவிசுவாசமான ஆட்கள் இடம் கொடுக்கிறார். இணைக்கப்பட்ட அனுபவம் பின்பற்றி இணைக்கப்பட்டது உலகத்திலே சத்தமோ உலகத்தில் எந்த தத்துவமான சில சத்தமோ உலகான அதனால சாதாரண பாசி மதமாறி அந்த கத்திரி வசனமாக ஆசீர்வாதம் உண்டாகும். இன்னொரு வசனமாக கஷ்டமாக இருக்கணும். ஆனால் எதிர்கால நல்ல கண்ணு உண்டாகும். நல்ல ஆசீர்வாதம் உண்டாகும். காய்த்து கனி தருவார்.
Hallelujah.